பரிசுத்த ஆவியானவர் நமக்காக கிரியை செய்து நம்முடைய ஆண்டவரண்டிலே நம்மை இழுத்துக்கொள்கிறார். இந்த கிருபையின் காலத்தில் பூமியிலே தேவ ராஜ்யத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியான சந்தர்ப்பங்களையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். அதற்காக நன்றியோடு ஒரு விசை கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்றைக்கு இயேசு எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போனாரோ அந்த இடத்திலெல்லாம் இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு திரள் கூட்டமான ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். அவர்களுக்கு இயேசுவை பற்றிய ஒரு அறிவில்லை, நியாயப்பிரமாணத்தை பற்றிய அறிவில்லை, நித்திய ஜீவனை குறித்த அறிவில்லை, பரலோகத்தை குறித்த அறிவில்லை. ஒன்றும் அறியாமல் இயேசுவை நம்பி அவரை தேடி வந்தார்கள். அப்படி தன்னை தேடி வந்து அவர்களை குறித்து இயேசு சொன்னார். அவர்களை குறித்து கர்த்தர் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கேன் என்று சொன்னார். தன்னை தேடி வந்த அந்த ஜனங்களெல்லாம் கண்டு இயேசு மனதுருக்கம் உள்ளவராக இருந்தார். நமக்கும் கூட நாளைக்கு என்ன சம்பவிக்கும் என்பது நாம் அறியாது இருக்கிறோம். நாம் அறியாத அந்த ஆண்டவர் நமத்திலே மனதிற்கும் உள்ளவராய் இந்த காலை வேளையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அதற்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தம்மை நம்பி தம்முடைய முகத்தை தேடி வந்த ஒருவரையும் வெறுமையாய் அனுப்பிவிடுவது தேவ சித்தம் இல்லை. எனவே இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்தி அனுப்பும்படியாக, பிரத்யட்சமாய் நம்முடைய நிலவரங்களை அறிந்தவராய் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்துக்காக நம்ம எல்லாரும் நம்முடைய வேதத்தை சங்கீதம் 146 அதிகாரம் 5 வசனத்துக்கு நேராக திருப்புவோம். சங்கீதம் 146 அதிகாரம் 5 வசனம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து கர்த்தர் மேல், தன் தேவனாகிய கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையிலே நாம் 2 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது, யாக்கோபின் தேவன் என்கிற ஒரு தேவனை இந்த வசனம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இரண்டாவது, தன் தேவனாகிய கர்த்தர் என்கிற ஒருவரையும் கூட அறிமுகப்படுத்துகிறது. இந்த யாக்கோபின் தேவனின் நம்பிக்கையும் துணையாகவும் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும் மூன்றாவதாக ஒரு காரியத்தையும் இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு இந்த வசனத்திலே யாக்கோபின் தேவனை என்று சொல்லி ஒரு தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாக்கோபின் தேவனை குறித்து சில காரியங்களை சொல்லி நான் என்னுடைய வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். யாக்கோபின் தேவன் என்ற தலைப்பிலே இன்றைக்கும் நாம் நம்முடைய தூதை பார்க்கலாம். முதலாவது, யாக்கோபின் தேவன் என்ற இந்த பதம் வேதத்தில் 5 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் தேவன் என்கிற இந்த வார்த்தை 5 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க இந்த யாக்கோபின் தேவன் யார் என்று பின்பாக இருக்கிற இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. இந்த வசனங்களிலே 6, 7, 8, 9, 10 இந்த வசனங்களை வாசிக்கும்போது இந்த யாக்கோபின் தேவன் யார் என்கிற சில காரியங்களை நாம் விளங்கிக் கொள்கிறோம். இந்த 4 வசனங்களிலிருந்தும் ஒரு 7 காரியங்களில் இந்த யாக்கோபின் தேவன் யார் என்கிறதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். முதலாவது, அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அவர் ஒரு சிருஷ்டிகர். இரண்டாவதாக, அவர் உண்மையை காக்கிறவர். மூன்றாவதாக, அவர் ஒரு நியாயாதிபதி. நான்காவதாக, அவர் போஷிக்கிறவர். ஐந்தாவதாக, அவர் விடுவிக்கிறவர். ஆறாவதாக, அவர் சுகமாக்கிறவர். அவர் ஒரு பரிகாரி. ஏழாவதாக, நீதிமான்களை நேசிக்கிறவர். எட்டாவதாக, சதா காலங்களிலும் அரசாளுகிறவர்.
இந்த யாக்கோபின் தேவனை குறித்து 8 காரியங்கள் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி இந்த கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். நமக்கு இந்த வனாந்தரத்திலே கர்த்தருடைய வார்த்தை ஆகிய இந்த மன்னா இல்லாவிட்டால் நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. எனவே யாரெல்லாம் வனாந்தரத்திலே மன்னாவை அற்பமாக எண்ணினார்களோ அவர்கள் ஒருவரும் அந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல் போனது. எனவே இந்த விசுவாச பாதையிலே கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு பிழைப்பூட்டும். இந்த காலை நேரத்திலும் நம்முடைய இருதயங்களின் நிலவரங்களை அறிந்தவராய் பிரத்யட்சமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நீங்கள் எந்த நிலவரத்தில் வந்திருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிகிறார். உங்கள் இருதயங்களை அறிந்தவராய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நாம் ஸ்தோத்திரத்தோடு தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம் 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 என்று நம்முடைய வாயிலே ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே தேவ சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல வந்திருக்கிற கொஞ்சம் பேராக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அன்றைக்கு 5 அப்பம் தான் 5000 பேருக்கு போதுமானதாக இருந்தது. இங்கு சொல்லப்படுகிற ஒரு வசனம் தான் இங்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் தேவையான அப்பமாக, ஜீவனாக, வார்த்தையாக புறப்பட்டு வரும். நாம் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை வாஞ்சிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அதன் மேல் தாகமாக இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். அல்லேலூயா. எனவே கொஞ்ச நேரம் நாம் ஸ்தோத்திரத்தோடு தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கலாம். அப்படி நாம் முதலாவது பார்க்கும்போது இந்த யாக்கோபின் தேவன் யார் என்றால் அவர் சிருஷ்டிகர். இந்த சிருஷ்டிகரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவர் சகலத்தையும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சகலமும் அவர் மூலமாக எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை நாம் வாசித்து தெரிந்து கொள்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முழுவதும் அவர் எப்படி சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட சொல்லும்போது, சகலமும் அவர் மூலமாகவும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம் அவரை அல்லாமல் உருவாக்கப்படவில்லை என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்படி இருக்க வானமும் பூமியும், நம் கண் காண்கிற மலையும் குன்றுகளும் பள்ளத்தாக்குகளும் இயற்கையும் செடிகளும் கொடிகளும் மரங்களும் சமுத்திரமும் வெட்டாந்தரையும் சகலமும் அவர் மூலமாயும் அவரை கொண்டும் அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிருஷ்டிகரே யாக்கோபின் தேவனாக இருக்கிறார். இந்த யாக்கோபின் தேவன் தான் நம்முடைய துணையும் நம்முடைய நம்பிக்கையுமா இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய துணையும் நம்முடைய நம்பிக்கையுமா இருக்கிற இந்த யாக்கோபின் தேவன் அவர் சகலத்தையும் சிருஷ்டிக்கிறவர். அல்லேலூயா. இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அவர் எவைகளெல்லாம் சிருஷ்டிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தாரோ அவைகளெல்லாம் அப்படியே ஆயிற்று என்று வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியிலே நாம் பார்க்கும்போது அது அப்படியே ஆயிற்று. அவர் எவைகளெல்லாம் சிருஷ்டிக்க வேண்டும் என்று சொன்னாரோ அவைகள் அப்படியே ஆயிற்று. அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், சமுத்திரம் உண்டாக கடவுது என்று சொன்னார், பகலுக்கும் இரவு வித்தியாசம் உண்டாக்கக்கூடிய சுடர்கள் உண்டாக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் எதெல்லாம் உண்டாக வேண்டும் என்று சொன்னாரோ அவைகள் எல்லாம் அப்படியே ஆயிற்று. ஆதியாகமம் புஸ்தகத்திலே கிட்டத்தட்ட 6-7 இடத்திலே அப்படியே ஆயிற்று என்று 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 7 இடத்துல அப்படியே ஆயிற்று என்று வாசிக்கிறோம். இதை குறித்து சங்கீதக்காரன் 33ஆம் அதிகாரம் சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போதும் சங்கீதக்காரன் இதை குறித்து சொல்லும் போதும் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அது நிற்கும் என்று சொல்லி சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தாவீதும் கூட இதை குறித்து சொல்லுகிறார். வாசிப்போம். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. இந்த யாக்கோபின் தேவன் யார் என்றால் அவர் சிருஷ்டிகர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அது நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே ஆயிற்று. அல்லேலூயா. அவர் சொன்னது அப்படியே ஆகும், அதற்கு மிஞ்சினது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், அப்படியே வெளிச்சம் உண்டாயிற்று, அது அப்படியே ஆயிற்று. இந்த அதிகாரமும் வார்த்தையும் கொண்டு சகலத்தையும் சிருஷ்டிக்கிற இந்த சிருஷ்டிகர் தான் யாக்கோபின் தேவன். அந்த தேவனை என்னுடைய துணையாகவும் என் நம்பிக்கையாகவும் நான் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
ஆமென். நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியமுள்ளவர்கள் என்பதை இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்த விரும்புகிறார். நாம் ஆராதிக்கிற இந்த ஆண்டவர், நாம் நம்பி இருக்கிற நம்முடைய நம்பிக்கை, நாம் துணையாக கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர், இவர் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆவியானவர் நம் உள்ளத்திலே அவை குறித்து ஒரு தெளிந்த வெளிப்படுத்தலை தர விரும்புகிறார். ஸ்தோத்திரத்தோடு தேவ சத்தத்துக்கு தொடர்ந்து செவி கொடுப்போம். அப்படி இருக்க இந்த உலகமோ, இந்த சகலத்தையும் இங்கே உண்டாயிருக்கிற இந்த சிருஷ்டிகள், இந்த வானம், இந்த பூமி, இந்த இயற்கை, இவைகள் எல்லாம் எப்படி உண்டாயிற்று என்று சொல்லி இந்த உலகம் மனுஷ ஞானத்தின்படி சில காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறது. இவைகளை சில நாம் அறிந்திருக்கலாம். கிட்டத்தட்ட இந்த உலகம், வானம், பூமி இவைகள் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை குறித்து ஒரு 5 அல்லது 6 கோட்பாடுகள், இந்த மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்ட 6 விதமான கோட்பாடுகள் இந்த பூமியிலே மனுஷர்கள் மத்தியிலே நிலவி வருகிறது. அவைகளில் 2 கோட்பாடுகள் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருக்கிறது என்று மனுஷன் ஞானத்தின்படி அங்கீகரிக்கப்பட்ட கோட்பாடுகளாக இருக்கிறது. இந்த பூமியும் வானமும் எப்படி உண்டாயிற்று என்று சொல்லி 2 கோட்பாடுகளை மனுஷர்கள் அங்கீகரிக்கத்தக்கதாக எடுத்துக்கொள்கிறார்கள். முதலாவதாக நெபுலர் கோட்பாடு, நெபுலா கோட்பாடு அல்லது நெபுலர் கோட்பாடு என்று சொல்லி ஒரு கோட்பாடு இருக்கிறது. மனுஷனால் கோட்பாடு என்று சொல்லும்போது மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்டு சொல்லப்பட்ட ஒரு காரியம். அப்படி சொல்லும்போது இந்த கோட்பாடு என்ன சொல்லுகிறது என்றால், கிட்டத்தட்ட 4.6 பில்லியன் வருடங்களுக்கு முன்பாக, 4.6 பில்லியன் வருடங்களுக்கு முன்பாக நெபுலா என்று சொல்லப்பட்ட ஒரு காரியம் இருந்ததாக சொல்லுகிறார்கள். இந்த 4.6 பில்லியன் என்று சொல்லும்போது, 1 பில்லியன் என்று சொன்னால் நாம் அறிந்திருக்கிறோம் 100 கோடி. 100 கோடி தான் 1 பில்லியன். அப்படியானால் 400.6 கோடி வருஷங்களுக்கு முன்பாக, 400 வருடங்களுக்கு முன்பாக என்று சொல்லப்பட்ட கோடி, 400 கோடி வருஷங்களுக்கு முன்பாக நெபுலா என்ற ஒரு அமைப்பு இருந்ததாம். இந்த நெபுலா என்ற அமைப்பு என்று இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அங்கே ஒரு விதமான வாயுவும் சில துகள்களும், தூசுக்கள் போன்ற சில துகள்களும் இருந்ததாம். இந்த வாயுக்களும் இந்த தூசுக்களும் புவியீர்ப்பு விசையின் மூலமாக இழுக்கப்பட்டு வேகமாக சுழன்று கொண்டிருந்ததாம். அப்படி வேகமாக சுழன்று கொண்டிருந்த அந்த சுழலின் மத்தியிலே தான் அந்த சுழற்சி வேகமாகும் போது அந்த வாயுவும் அந்த துகள்களும் தூசும் வேகமாக சுற்றி கொண்டிருக்கும் போது இந்த புவியீர்ப்பு விசையினால் இழுக்கப்பட்டு முதலாவது சூரியன் அதன் மையத்தில் வந்து நின்றதாம். அதிலிருந்து சூரிய குடும்பங்கள் எல்லாம் உண்டானதாம் என்று சொல்லி அந்த கோட்பாடு சொல்லுகிறது. இன்னும் என்ன சொல்கிறது என்றால், அந்த சூரியனை சுற்றி கொண்டிருந்த அந்த கற்கள் மீதி இருக்கிற அந்த துகள்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தான் பூமி உருவானதாம். அப்படி உருவாக்கப்பட்ட இந்த பூமி வெந்து உருகி அது ஒரு ஃபார்மாக, அது ஒரு கோள வடிவமாக மாறினதாம். அந்த பூமியில் 3 விதமான அடுக்குகள் அதன் மூலமாக உண்டானது. அது மேலோடு என்றும், மேண்டில் என்றும், மையக்கரு என்றும் 3 பகுதிகளாக சொல்லுகிறார்கள். கோர், மேண்டில் மற்றும் மையக்கரு, கிரஸ்ட் என்று 3 பகுதிகளாக சொல்லுகிறார்கள். அப்படி இருக்க இந்த 3 அடுக்குகளாக இந்த பூமி உருவாக்கப்பட்டது என்று சொல்லி மனுஷன் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறான். இது முதலாவது கோட்பாடு. இது முதலாவது கோட்பாடு. சில தூசுக்களும் வாயுக்களும் வேகமாக சுற்றி கொண்டிருந்தது நிமித்தம் சூரிய குடும்பம் உண்டானது. மீதி இருந்த துகள்கள் எல்லாம் பூமியாக மாறினது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எந்தவித ஆதாரங்களும் இல்லை. ஆனால் மனுஷ ஞானம் இவைகளை இப்படி சொல்லி கொண்டிருக்கிறது. இன்னொரு கோட்பாடு கொடுத்து வாசிக்கும் போது அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டார்வின் என்கிற ஒரு மனுஷனுடைய கோட்பாடு 1859 வருஷத்திலே இதை குறித்து அவர் சொல்லுகிறார். இந்த டார்வின் என்பவர் யார் என்று சொன்னால், இவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த கிறிஸ்தவராக வளர்ந்த ஒரு மனுஷன்தான். தன்னுடைய மகளுடைய மரணத்தின் நிமித்தம் இவர் கர்த்தர் மேல் அவருக்கு அதிருப்தி உண்டாகி, தேவன் மேல் அதிருப்தி உண்டாகி இவர் அதிகமாக இயற்கையை குறித்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார். அப்படி இவர் இயற்கை குறித்து நிறைய ஆராய்ச்சி செய்து அவருடைய ஆராய்ச்சியின் முடிவிலே அவர் பரிணாம கொள்கை என்ற ஒரு கொள்கையை வெளிப்படுத்தினார். அவர் பரிணாம கொள்கை என்ற ஒரு புஸ்தகத்தை வெளிப்படுத்தினார். 1859 வருஷத்திலே அவர் ஒரு கோட்பாடும் ஒரு புஸ்தகத்தையும் வெளிப்படுத்துகிறார். அந்த புஸ்தகத்தை அவருடைய கோட்பாடு, டார்வினுடைய கோட்பாடு என்ன சொல்கிறது என்று சொன்னால்,
இந்த பூமியிலே சின்ன 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 உயிரினங்கள் இருந்தது. அந்த காலத்தில் இருந்த இந்த பூமியுடைய தட்பவெப்ப நிலை சூழ்நிலைக்கு ஏற்றது போல சின்ன சின்ன உயிரினங்களில் நிறைய உயிரினங்கள் அழிந்து போனது. மற்றும் இருக்கிற மற்ற உயிரினங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த தகுதியுள்ள விலங்குகள் மட்டும் உயிரோடு இருந்து நாளுக்கு நாள் அதோடைய பரிணாம வளர்ச்சி, அதோடைய மாற்றம், வளர்ச்சியிலே மாற்றம் உண்டாகித்தான் இப்படி பூமி உண்டானது. அந்த கோட்பாடின்படி தான் சொல்லுகிறார், குரங்கிலிருந்து மனுஷன் உருவானான். அல்லேலூயா. மனிதன் அறிந்திராத இந்த சிருஷ்டிகராகிய யாக்கோபின் தேவனை, மனுஷ ஞானத்தினால் கண்டுபிடிக்க முடியாத இந்த யாக்கோபின் தேவனை பெரிய பெரிய கல்விமான்களுக்கும் நிபுணர்களுக்கும் பெரிய பெரிய அறிவியல் தத்துவ ஞானிகளுக்கும் அறிவியல் அறிஞர்களும் கண்டுபிடிக்க முடியாத இந்த யாக்கோபின் தேவனை கண்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை நாம் துணையாக கொண்டிருக்கிறபடினால் நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவைகள் இப்படி இருக்க இந்த சிருஷ்டிகளை குறித்து வேதம் இன்னும் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. ஏசாயா 48 அதிகாரம் 13 வசனத்தில் வாசிக்கும் போது, ஏசாயா 48 அதிகாரம் 13 வசனத்தை வாசிப்போம். என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். போதும், என் கரமும் என் வலது கரமும் பூமியும் வானத்தையும் சிருஷ்டித்தது என்று கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இந்த உண்டாக்கப்பட்டிருக்கிற வானமாக இருக்கட்டும் பூமியாக இருக்கட்டும் சகலமும் இந்த யாக்கோபின் தேவனையே கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் இந்த யாக்கோபின் தேவன் சிருஷ்டிகராக இருக்கிறார். அவருடைய கரத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. இவ்வளவு பெரிய வானமாகட்டும், இவ்வளவு பெரிய பூமி ஆகட்டும், பறந்து விழுந்து கிடக்கிற இந்த பூமி ஆகட்டும், சமுத்திரம் ஆகட்டும், வெட்டாந்தரை ஆகட்டும், மலைகளாக இருக்கட்டும், குன்றுகளாக இருக்கட்டும், சகலமும் அவருடைய வலது கரத்தினாலும் அவருடைய கரத்தினாலும் உண்டாக்கப்பட்டது என்பது வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பொய்யான மாயையை நம்பி இழுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு ஒரு கூட்டம் போய்கொண்டிருக்கும் போது இந்த மெய் தேவனை, இந்த யாக்கோபின் தேவனை, இந்த சிருஷ்டிகரை ஆராதிக்கும்படியாகவும் அவரை தொழுது கொள்ளும்படியாகவும் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டாரே, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த யாக்கோபின் தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இந்த சிருஷ்டிகரே நம்முடைய தேவன். நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் யார் என்று கேட்டால் உங்களுக்கு சொல்வதற்கு வார்த்தை இருக்கிறதா? நாம் வேலை செய்கிற இடத்துல அல்லது நாம் படிக்கிற இடத்துல, நம்முடைய வீட்டு பக்கத்தில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைனால் தேவ சமூகம் சர்ச் என்று ஓடுகிறீர்கள். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்று உங்களிடத்தில் கேட்டால் சொல்வதற்கு நம்மிடத்தில் வார்த்தைகள் இருக்கிறதா? முதலாவது நாம் தைரியமாக சொல்ல வேண்டும், நாங்கள் ஆராதிக்கிற அந்த தேவன் யார்? அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். அவர் சிருஷ்டிகர்த்தர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி இருக்க இந்த தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர். அவருடைய சிருஷ்டியை குறித்து சொல்லும்போது, இந்த பூமியை குறித்து சொல்லும்போது, இந்த பூமியிலே அவர் சிருஷ்டித்த இந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய இந்த விசுவாச பிரயாணத்திலும் அவைகள் நமக்கு நிலநாட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு புரியும்படி சொன்னால், அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் கூட அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அவரே நம்முடைய விசுவாசத்தை துவக்கி நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவராகவும் இருக்கிறார். அப்படி இருக்க நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர் இந்த பூமியிலே கொண்டு வந்து நம்மை வைத்திருக்கிறார். இந்த பூமியை சிருஷ்டித்து இந்த பூமியிலே நம்மையும் சிருஷ்டித்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதற்கு ஒரு பெரிய நோக்கமும் அவருடைய அநாதி தீர்மானமும் உண்டு. அதற்காக ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். இந்த பூமியை குறித்து சொல்லும்போது ரெண்டு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் இந்த பூமியை சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த இந்த ஆண்டவர் இந்த பூமியை அவர் சிருஷ்டித்த விதத்திலே ரெண்டு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக ஏசாயா 40 அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 40 அதிகாரம் 28 வசனம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? போதும். இந்த இடத்துல பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தார். அவர் பூமியை வானத்தையும் பூமியை சிருஷ்டிக்கிறது மாத்திரமல்ல, பூமியில் இருக்கிற கடையாந்தரங்களையும் கூட சிருஷ்டித்தார். அல்லேலூயா.
இரண்டாவதாக ஏசாயா 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னையும் போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. பூமியின் உயர்ந்த இடங்களையும் கூட யாக்கோபின் தேவன் தான் சிருஷ்டித்திருக்கிறார். இந்த இடத்துல பூமியின் உயர்ந்த இடம் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் கடையாந்தரமாக இருக்கட்டும், பூமியின் உயர்ந்த இடமாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் கர்த்தருடைய கரம் சிருஷ்டித்தது. இந்த யாக்கோபின் தேவனே இவைகளை சிருஷ்டித்தார். பூமியும் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இந்த பூமிக்குரிய சகலத்தையும் சிருஷ்டித்தார். அந்த பூமிக்குரிய காரியங்களை மட்டும் நாம் பார்க்கும்போது, பூமியின் கடையாந்தரத்தையும் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலும் கர்த்தரே சிருஷ்டித்தார். கர்த்தருடைய கரம் அதை சிருஷ்டித்தது. அல்லேலூயா. அப்படி இருக்க இந்த சிருஷ்டிகர் நம்மை இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். யாக்கோபின் தேவன் ஒரு சிருஷ்டிகராக, சர்வத்தையும் சிருஷ்டித்த ஒரு சிருஷ்டிகராக அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையும் அவரே சிருஷ்டித்தார். நம்முடைய ஆத்மாவையும் அவரே சிருஷ்டித்தார். நம்முடைய விசுவாசத்தை அவரே சிருஷ்டித்தார். நம்முடைய துதிகள் அவராலேயே சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அவர் மூலமாகவே உண்டாயிருக்கிறது. அவரை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. எனவே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையும் கூட தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டது. எனவே நம்முடைய வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிறது மாத்திரமல்ல, நமக்குள் உண்டாகிற ஒவ்வொரு ஆவிக்குரிய அனுபவத்தையும் அவரே சிருஷ்டிக்கிறார். நம்முடைய விசுவாசம் தேவனால சிருஷ்டிக்கப்படுகிறது. நம்முடைய பரிசுத்த ஜீவியம் தேவனாலே சிருஷ்டிக்கப்படுகிறது. நம்முடைய தாழ்மை அது தேவனாலே சிருஷ்டிக்கப்படுகிறது. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் இந்த பூமிக்குரிய நன்மைகளும் தேவனாலே சிருஷ்டிக்கப்படுகிறது. அது தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய கரத்திலே அதை சிருஷ்டி அவருடைய கரத்திலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள் தாழ்மையை அவரே சிருஷ்டிக்கிறார். ஒரு மனுஷனுக்குள் பரிசுத்தத்தை அவரே சிருஷ்டிக்கிறார். ஒரு மனுஷனுக்குள் பூமிக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் அவரே சிருஷ்டித்து வருகிறார். அவர் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். இந்த யாக்கோபின் தேவன் நமக்காகவும் நமக்குள்ளும் சிருஷ்டிக்க வேண்டியதை அவர் சிருஷ்டித்து கொண்டிருக்கிறார். அவருடைய அதரிசனமான கரம் இன்றைக்கும் நமக்குள்ள அந்த சிருஷ்டிப்பின் வேலையை செய்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவரே எஜமானனும் அவரே அதிகாரியுமாக இருக்கிறார். அவரே எஜமானனும் அவரே அதிகாரியுமாக இருக்கிறார். ஒரு மனுஷன் தன் சொந்த பலத்தினாலும் தன் சொந்த பிரயாசத்தினாலும் அவன் தன்னை நீதிமானாக்கி கொள்ள முடியாது. ஒரு மனுஷனை உயர்த்தவும் ஒரு மனுஷனை தாழ்த்தவும், ஒரு மனுஷனை நீதிமானாக்கவும் ஒரு மனுஷனை தண்டித்து அவனை பாதாளத்திலே தள்ளவும் அவருக்கு தான் அதிகாரம் உண்டு. ஆமென். இந்த பூமியிலே நமக்கு உயர்வுகளும் தாழ்வுகளும் மேடுகளும் பள்ளத்தாக்குகளும் பலவிதமான கஷ்டமும் நஷ்டமும் இன்பமும் துன்பமும் இவைகளெல்லாம் மாறி 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 நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையும் கூட ஏதோ ஒரு சமபூமியிலே நடக்கிற ஒரு அனுபவம் மாத்திரமல்ல. இது சில வேளைகளிலே நாம் பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து போக வேண்டும். சில வேளையிலே கரடுமுரடான மலைப்பாங்கான இடங்களிலும் நாம் ஏறி போக வேண்டியதாக இருக்கிறது. எனவே காடுகளோ வனாந்தரமோ சமபூமியோ பள்ளத்தாக்கோ குன்றுகளோ மேடுகளோ இவைகள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் சிருஷ்டிக்கப்பட்டு அந்த பாதையிலே நாம் நடக்கும்படி அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அதினதின் காலத்திலே அந்தந்த பாதைகளிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். நம்மை நடத்துகிற கர்த்தர் அவர் சகலத்தையும் சிருஷ்டிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் அநேக சில கேள்விகளோடு, ஏன் கர்த்தாவே எனக்கு இந்த பள்ளத்தாக்கு, ஏன் கர்த்தாவே இப்படிப்பட்ட ஒரு கடினமான பாதை, ஏன் கர்த்தாவே எனக்கு இந்த ஒரு வெறுமையான அனுபவம் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், அந்த பிசாசு இந்த பிசாசு அல்லது அந்த மனுஷன் மூலமாக இந்த மனுஷன் மூலமாக அல்ல அந்த மாந்திரிகம் அல்லது அந்த பில்லி சூன்யம், இப்படி பல காரியங்களை குறித்து நீங்கள் ஏன் எனக்கு இப்படி சம்பவித்த இந்த கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறவர். நாம் நம்பி இருக்கிற இந்த யாக்கோபின் தேவன்
தேவன் அவர் மேடுகளை மாத்திரமல்ல, உயர்ந்த ஸ்தானங்களை மாத்திரமல்ல, கடையாந்தரங்களையும் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அந்த கடையாந்தரத்தின் வழியாகவும் கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மேடுகள் மாத்திரமல்ல, இந்த பாதையிலே உயர்வுகள் மாத்திரமல்ல, சில தாழ்வுகளையும் அவரே சிருஷ்டிக்கிறார். கர்த்தருடைய கரமே அதை சிருஷ்டித்தது. தேவன் ஒருவரே அவனை நடத்தி கொண்டிருந்தார். தேவனே அவர்களை நடத்துகிறார். கர்த்தருடைய கரமே அதை செய்கிறது. எனவே இன்பமானாலும் துன்பமானாலும் கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் நிந்தையானாலும் பரியாசங்களாக இருந்தாலும் சகலத்தையும் அவரே சிருஷ்டிக்கிறார். அவரே நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. ಶಗದ ಮಹಂತರಾಂಕ ರಗದಾನಿಯ ನಿಬಾರಹಂತುಲಾಕತರ ಮಹನಾರಿಯಂಕತರಾನಿಯ ವಿಕರ ಮಹಂತುಲಾಯಿ ಇರವ ಶಾಯಾರ ಮಹಂತರಾಂಕತರ ಮಗದಾದರೆ ಲಿಬಿಯಾಂಕತರಮನ யாக்கோபின் தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஷபகரபகதரபனங்கதர ஷபகரபகதரபனாரியா. எந்த பாதையிலே நடத்தினாலும் அவரே நம்முடைய நம்பிக்கை. நாம் எந்த பாதையில் நடத்தப்பட்டாலும் அவரே நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபின் தேவனே நீரெந்தன் துணையே, யாருமில்லை உம்மை போல இவ்வுலகில். யாக்கோபின் தேவனே நீரெந்தன் துணையே, யாருமில்லை உம்மை போல இவ்வுலகில். நாச உலகம் என்னை தள்ளிட்டாலும் நாதா நீர் மாத்திரம் என் சந்தோஷம். நாச உலகம் என்னை தள்ளிட்டாலும் நாதா நீர் மாத்திரம் என் சந்தோஷம். யாக்கோபின் தேவனே நீரெந்தன் துணையே, யாருமில்லை உம்மை போல இவ்வுலகில். யாக்கோபின் தேவனே நீரெந்தன் துணையே, யாருமில்லை உம்மை போல இவ்வுலகில். நாச உலகம் என்னை தள்ளிட்டாலும் நாதா நீர் மாத்திரம் என் சந்தோஷம். நாச உலகம் என்னை தள்ளிட்டாலும் நாதா நீர் மாத்திரம் என் சந்தோஷம். யாக்கோபின் தேவனே நீரெந்தன் துணையே, யாருமில்லை உம்மை போல இவ்வுலகில். யாக்கோபின் தேவனே நீரெந்தன் துணையே, யாருமில்லை உம்மை போல இவ்வுலகில். நாச உலகம் என்னை தள்ளிட்டாலும் நாதா நீர் மாத்திரம் என் சந்தோஷம். அல்லேலூயா. இந்த யாக்கோபின் தேவனே நம்முடைய துணையாக இருக்கிறார். இந்த நாச உலகத்திலே அவரை பின்பற்றி வர வேண்டும் என்று தீர்மானம் செய்த நமக்கு எத்தனையோ இன்னல்களும் இடர்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் வரலாம். அங்கே கர்த்தரை பின்பற்றினவர்களுக்கு அங்கே பத்மு தீவின் அனுபவம் கூட இருந்தது. அந்த பத்மு தீவையும் யாக்கோபின் தேவனே சிருஷ்டித்து வைத்திருந்தார். அங்கே ஒரு பத்மு தீவின் அனுபவம் இல்லாமல் இருக்குமே, ஆனால் இன்றைக்கு வெளிப்படுத்துகிற நிருபம் நம்முடைய கையிலே இருக்காது. அந்த பத்மு தீவிலே நாம் நடக்க நேர்ந்தாலும் யாக்கோபின் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போகிற எல்லா பாதைகளையும் இந்த சிருஷ்டி கர்த்தராகிய யாக்கோபின் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அந்தந்த காலத்திலே அதினதின் பாதையிலே நாம் நடத்தும்படி அவர் முன் குறித்தபடியே நாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த யாக்கோபின் தேவன் நாம் நடத்தப்படுகிற எல்லா பாதையிலும் அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இப்பொழுது இந்த யாக்கோபின் தேவனை சிருஷ்டிகர் என்று பார்த்தோம். அவர் எப்படி சகலத்தையும் சிருஷ்டிக்கிறார் என்பதை குறித்து 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நம்ம மறுபடியும் வாசிப்போம். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். போதும். கர்த்தருடைய சிருஷ்டிப்பை குறித்து 2 காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவரால் சொல்லப்பட்டவைகள். அவருடைய நாசியின் சுவாசத்தின் மூலமாக அவருடைய வார்த்தையின் மூலமாக சொல்லப்பட்டு உருவாக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற ஒவ்வொரு அனுபவமும் அவருடைய வார்த்தை நிமித்தம், அவருடைய வார்த்தை நிமித்தம், அவருடைய நாசிலிருந்து புறப்படுகிற அந்த சுவாசத்தின் நிமித்தம், அவருடைய வார்த்தை நிமித்தம் உருவாக்கப்படுகிறது.
இரண்டாவது அவர் கட்டளையிடுகிறார். சில காரியங்களை அவர் சிருஷ்டிக்கும்படியாக அவர் கட்டளையிடுகிறார். இதை குறித்து 2 காரியங்கள் நான் உங்களுக்கு 2 வசனங்களே உங்களுக்கு உதாரணமாக வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக சங்கீதம் 148 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 148:5. அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த யாக்கோபின் தேவனாக இருக்கிற இந்த சிருஷ்டிகர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே சிருஷ்டிக்கும்படியாக அவர் கட்டளையிடுகிறார். இரண்டாவதாக சங்கீதம் 33 அதிகாரம் 4 வசனத்தையும் கூட வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமாக இருக்கிறது. அந்த உத்தமமான தன்னுடைய வார்த்தையினால் அவர் சிருஷ்டிக்கிறார். நான் சிருஷ்டிப்பை குறித்து 2 வசனங்களை இந்த இடத்தில் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். முதலாவது, உத்தமமான தம்முடைய வார்த்தை நிமித்தம் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அங்கே வெளிச்சம் உண்டானது. அதே போல அன்றைக்கு சீஷர்கள் படகிலே 4ஆம் ஜாமத்திலே அவர்கள் படகு தண்டு வலிக்கக்கூடாமல் போய்கொண்டிருக்கும் போது இயேசு அன்றைக்கு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலையும் கட்டிந்து கொண்டு அதட்டினார். அங்கே அவர் கட்டளையிடும் போது அந்த இடத்துல அமைதல் சிருஷ்டிக்கப்பட்டது. எனவே இந்த பூமியில் உண்டாயிருக்கிற இந்த சிருஷ்டிகள் அவர் 2 விதத்தில் சிருஷ்டித்தார். ஒன்று, அவர் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார். 2வது, தம்முடைய கட்டளையினால் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிற சகலமும் முதலாவது அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது, 2வது அவருடைய கட்டளையினால் உண்டாக்கப்படுகிறது. எனவே இந்த வார்த்தையும் இந்த கட்டளையும் நான் 2 விதமாக சொல்லுகிறேன். முதலாவது, இந்த வார்த்தை என்று சொல்லும்போது அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை அந்த வார்த்தையின் மூலமாக புறப்பட்டு வந்தது. வல்லமை, முதலாவது வல்லமை. இரண்டாவது, கட்டளை என்று சொல்லும்போது அது அவருடைய அதிகாரம். தம்முடைய வல்லமையின்படியையும் தம்முடைய அதிகாரத்தின்படியையும் அவர் சகலத்தையும் சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து அதன் முடிவில் வரும்போது அவருடைய சிருஷ்டிப்பு ஒன்று அவருடைய வல்லமையின்படியையும், இரண்டாவதாக அவருடைய அதிகாரத்தின்படியும் சகலமும் சிருஷ்டிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிற அவருடைய வல்லமையும் அவருடைய அதிகாரத்தையும் விளங்கி கொள்ளும் போது இந்த சிருஷ்டிகர் யாக்கோபின் தேவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும். அல்லேலூயா. அவருடைய வல்லமையின்படியையும் அவருடைய அதிகாரத்தின்படியையும் அவர் சகலத்தையும் சிருஷ்டிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இன்பங்களாக இருக்கட்டும், துன்பங்களாக இருக்கட்டும், ஒரு மேன்மையாக இருக்கட்டும், ஒரு உயர்வாக இருக்கட்டும், ஒரு தாழ்வாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் அவருடைய வல்லமையின்படியையும் அவருடைய அதிகாரத்தின்படியையும் சிருஷ்டிக்கப்படுகிறது. இதை குறித்து நாம் வாசிக்கும் போது அந்த வல்லமைக்கு முன்பாக முதலாவது நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். அந்த அதிகாரத்துக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். இதற்கு ஒரு நல்ல உதாரணமாக மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இந்த இடத்தில் இந்த ஆண்டவருடைய வல்லமையும் அதிகாரத்தையும், அந்த சிருஷ்டிகளுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் இந்த 100க்கு அதிபதி அறிந்திருந்ததை தான் இங்கு வாசிக்கிறோம். முதலாவது, அந்த அதிகாரத்தை அவன் அறிந்திருந்தபடியினால் அவன் என்ன சொல்லுகிறான்? நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அந்த சர்வத்தையும் உண்டாக்குற அந்த அதிகாரத்துக்கு முன்பாக முதலாவது தன்னை அவன் தாழ்த்துகிறான். நான் பாத்திரன் அல்ல. அந்த சிருஷ்டிப்பின் அதிகாரம் அந்த அதிகாரத்துக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினான். இரண்டாவதாக சொல்லுகிறான், நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி சகலமும் உருவாக்கப்பட்டது. அந்த வார்த்தைக்கு பின்பாக மறைந்திருக்கிற அந்த வல்லமையை அவன் விசுவாசித்தான். முதலாவது அந்த அதிகாரத்துக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினான். இரண்டாவது அந்த வல்லமைக்கு முன்பாக அந்த வல்லமையை விசுவாசித்தான். அந்த அதிகாரத்துக்கு முன்பதாக நம்மை தாழ்த்த வேண்டும். இரண்டாவது அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய அதிகாரம் கர்த்தருடைய வல்லமையும் சகலத்தையும் சிருஷ்டித்தது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுன்னு சொல்றேங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
கர்த்தர் அவர் நம்முடைய யாக்கோபின் தேவன், அவர் சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார். அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தார். பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களையும் பூமியின் கடையாந்தரங்களும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. எப்படி அவர் சிருஷ்டித்தார் என்று சொன்னால், தன்னுடைய வல்லமையின்படியையும் தன்னுடைய அதிகாரத்தின்படியையும் கர்த்தர் சிருஷ்டித்தார். இந்த யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறபடினால் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையின் மேலும் அவருக்கு வல்லமையும் அதிகாரம் உண்டு என்பதை இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக நமக்கு உணர்த்த விரும்புகிறார். எந்த ஒரு மனுஷனுக்கும் நம்மேல் அதிகாரம் இல்லை, எந்த ஒரு பிசாசுக்கும் நம்மேல் அதிகாரம் இல்லை. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழேயும் அந்த அதிகாரமே இல்லாமல் வேறொரு அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கும் சிலர் பிசாசை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள், பிசாசுடைய வல்லமையை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள். எப்போதும் பிசாசு 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 என்று சில நேரங்களில் பிசாசை குறித்து தான் நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். சில பூமியிலே இருக்கிற மனுஷ அதிகாரங்களை குறித்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள் தான். அந்த அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் தான். ஆனாலும் அந்த அதிகாரத்திற்கு மேலாக, அந்த உயர்ந்தவருக்கு மேலாக ஒரு உயர்ந்த அதிகாரம் இருக்கிறது. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படியாக நாவு யாவும் அறிக்கை பண்ணும்படியான ஒரு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தையே இந்த காலை வேளையிலே ஆவியானவர் நமக்கு உணர்த்த விரும்புகிறார். அந்த அதிகாரத்தை குறித்த ஒரு அறிவை கர்த்தர் நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். அருமையானவர்களே, இந்த அதிகாரத்தை அறியாதவர்களாய் இன்றைக்கு மனுஷர்கள் இந்த பூமியின் எல்லை வரைக்கும் ஓடி அநேக காரியங்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய புத்தி, அவர்களுடைய யோசனை, அவர்களுடைய ஞானம் இவைகள் எல்லாம் மூழ்கி போகிறது. அவர்களால் உண்டாக்கப்பட்ட சகல காரியங்களும் அது வெற்றிடமாய் போய்விடுகிறது. அதனுடைய முடிவு ஒரு மாயையாகவே போய்விடுகிறது. இந்த அதிகாரத்தை மனுஷன் அறியாதபடியினால் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்திலே எத்தனையோ தந்திரங்களை, தனக்கு உபாய தந்திரங்களை ஏற்படுத்தி கொண்டு ஆட்டம் போட்டு ஆட்டம் போட்டு ஆட்டம் போட்டு இந்த பூமியிலே தனக்கு கிடைத்த காலங்கள் எல்லாம் ஆடி 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 அடங்கி விடுகிறான். உலகத்தான் சொன்னான் ஆடி அடங்கும் வாழ்க்கை என்று சொன்னான். இந்த வாழ்க்கை ஆடி அடங்கக்கூடிய வாழ்க்கை. எத்தனையோ மனிதர்கள் எழும்பினார்கள், தங்களை பெரிய மனிதர்களாய் காண்பித்துக் கொண்டார்கள். நெப்போலியனாக இருக்கட்டும், மகா அலெக்சாண்டராக இருக்கட்டும், இந்த பூமியிலே எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எழும்பினது. இந்த பூமியிலே எத்தனையோ வல்லமையுள்ள அரசாங்கங்கள் எழும்பினது. இவர்கள் எல்லாரும் சில காலம் எழும்பினார்கள், ஆடினார்கள் ஆடினார்கள். இந்த முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணினார்கள். இவர்கள் எல்லாரும் ஆடி அடங்கினார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மனுஷா, உனக்கு முன்பாக இருக்கிற ஒரு அதிகாரத்தை குறித்து நீ விளங்கிக்கொள். அந்த அதிகாரத்தை நீ விளங்கிக்கொள். அன்றைக்கு இந்த பூமியில் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாய் விளங்கினது தான் பாபிலோன் சாம்ராஜ்யம். அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே ஒரு பெரிய மன்னர் இருந்தார். நாம் வாசித்திருக்கிறோம், தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அவர் பேர் தான் நேபுகாத் நேச்சார். இந்த நேபுகாத் நேச்சார் என சொல்லக்கூடிய இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் அரசனாக இருந்த இவரும் கூட தனக்கு எத்தனையோ அரண்மனைகளையும் மாளிகைகளையும் தொங்கும் தோட்டத்தையும் இவைகளெல்லாம் கட்டி கொண்ட பின்பும் இவர் ஒரு நாள் அந்த அரண்மனையிலே ஏறி நடந்து கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், இது என் மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லும் பொழுது அவர் தாழ்த்தப்பட்டு போனார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் அந்த அதிகாரத்தை அவர் அறிந்து கொள்ளாமல் நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்னபோது அவர் ராஜ்யபாரம் அவரை விட்டு எடுப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படி அந்த ராஜ்யபாரம் அவரை விட்டு 7 காலங்கள் அவர் மிருகங்களோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். ராஜ்யபாரம் அவரை விட்டு எடுப்பட்டு போக வேண்டும். மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே அவர் நனைய வேண்டும். எது வரைக்கும் என்று தெரியுமா? இந்த ரகசியத்தை அவர் அறிந்து கொள்ளும் வரைக்கும். அதை குறித்து நாம் வாசிக்கும் போது தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 25ஆம் வசனத்தை வாசிப்போம். உன்னதமானவர் மனுஷுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். 7 காலங்கள் எதற்காக? உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார். அதிகாரம் உன்னதமான இடத்தில் இருக்கிறது, அது மனுஷனிடத்தில் இல்லை என்பதை அவன் அறிந்து கொள்ளுகிற வரைக்கும் ராஜ்ய பாரம் அவனுக்குள் நிலை நிற்காது. 26ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது
என்னவென்றால், நீ பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின்பு ராஜ்யபாரம் உமக்குள் நிலை நிற்கும். அருமையானவர்களே, எவ்வளவு பெரிய ராஜாவாக இருக்கட்டும், ஒரு பெரிய அந்த தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்து முழு உலகத்தையும் கூட தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த சாம்ராஜ்யமாக இருக்கட்டும், இந்த பரம அதிகாரத்தை அறிந்து கொண்ட பின்புதான் ராஜ்யபாரம் அவனுக்குள் நிலை நிற்கும். இந்த அதிகாரம் என்ன அதிகாரம்? அது சிருஷ்டிக்கிற அதிகாரம். ஒரு மனுஷனை உயர்த்தவும் ஒரு மனுஷனை தாழ்த்தவும், அவனை ராஜாவாக இருக்கவும், அவனை ஒரு மிருகத்தை போல புற்களை மேயவும் பண்ணக்கூடிய அதிகாரம் தான் இந்த ஆண்டவருடைய அதிகாரம். அவரே இந்த யாக்கோபின் தேவன். அவரே சர்வத்தையும் சிருஷ்டிக்கிறவரும் காக்கிறவரும் அழிக்கிறவரும் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிற கர்த்தர். தமக்கு சித்தமானவனை அவர் கொன்று போடுகிறார், தமக்கு சித்தமானவனை அவர் உயிரோடு வைக்கிறார். ஒருவனை தாழ்த்துகிறார், ஒருவனை உயர்த்துகிறார். பூமியிலே தாழ்வும் உயர்வும் மேடும் குன்றுகளும் பள்ளத்தாக்குகளும் சகலமும் அவராலே சிருஷ்டிக்கப்படுகிறது. அந்த அதிகாரமே அல்லாமல் வேறொரு அதிகாரம் இந்த பூமியிலும் வானத்திலும் இல்லை என்பதை இந்த காலை வேளையில் ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக நமக்கு உணர்த்த விரும்புகிறார். அப்படி இருக்க ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பரம அதிகாரத்தை அறிந்து கொண்ட பின்பு அந்த அதிகாரத்துக்கு முன்பதாக எப்போதும் தன்னை தாழ்த்த வேண்டும். இந்த யாக்கோபின் தேவன் அவர் சகலத்தையும் சிருஷ்டிக்கிறார். நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? அந்த 100க்கு அதிபதியைப் போல நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, அந்த அதிகாரத்தை இந்த 100க்கு அதிபதி அறிந்திருந்தான் என்று வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதை குறித்து நாம் வாசிக்கும் போது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிப்போம். அந்த பரம அதிகாரத்தை இந்த 100க்கு அதிபதி எப்படி அறிந்து கொண்டிருந்தான் என்பதை குறித்து நாம் அங்கு வாசிக்கிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது என்றார். போதும். இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. அங்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அது அப்படியே ஆயிற்று. உன் விசுவாசத்தை எப்படி ஆயிற்று? அவனுடைய விசுவாசத்தின்படியே ஆயிற்று. அப்படியே ஆயிற்று. அது எப்படி ஆயிற்று? உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. அவன் எதை விசுவாசித்தான்? அவனுடைய விசுவாசத்தின்படி அது ஆக கடவுது. அவன் எதை விசுவாசித்தான் என்றால் கர்த்தருடைய அதிகாரத்தை தான் விசுவாசித்தான் என்று அதற்கு முன் இருக்கிற அந்த வசனங்களிலே நாம் விளங்கிக் கொள்கிறோம். அவன் சொல்லுகிறான், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்களும் உண்டு. ஒருவனை நான் வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான் என்று சொல்லி அந்த வார்த்தையை முடிக்கிறான். அந்த வசனத்தை 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். போதும். இங்கு நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன் என்று சொல்லுகிறான். அப்படியானால் அந்த நாட்களில் யூதர்கள் ரோமர்களுடைய ஆளுகைக்கு கீழே இருந்தார்கள். ரோமம் மன்னனாகி அந்த ராயினுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இந்த யூதர்கள் அந்த காலத்திலே இருக்கிறார்கள். இந்த யூதர்களுக்குள்ள ஒரு 100க்கு அதிபதி இருக்கிறான். 100க்கு அதிபதி என்று சொன்னால் 100 பேருக்கு அவனுக்கு கீழே இருக்கிறான். அவர் அதிகாரியாக இருக்கிறான். இவன் அதிகாரமாகிய அந்த ரோம மன்னனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இவன் இருக்கிறான். இவன் அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிறவர்கள் உண்டு. ஒருவனை நான் வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான். இந்த வார்த்தையை அவனை சொல்லுகிற அர்த்தம் என்ன என்றால், அதோட அர்த்தம் என்னவென்றால் அவன் என்ன சொல்லுகிறான்? அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிற எனக்கு ஒருவன் கீழ்ப்பட்டிருக்கும் போது உமக்கு மேலே எந்த அதிகாரமும் இல்லை. எந்த அதிகாரத்துக்கு நீர் கீழ்ப்படியவில்லை. எல்லா அதிகாரத்திற்கும் மேலான அதிகாரம் உம்முடையது. அதை அவன் விசுவாசித்து தான் சொல்லுகிறான். நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நானோ ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன். ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை போவென்றால் போகிறான். ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிற நான் சொல்லுகிறேன், என்னுடைய வார்த்தைக்கு ஒரு விலை இருக்கும் என்றால் எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரம் உள்ள நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று அந்த அதிகாரத்தை விசுவாசித்தான். அல்லேலூயா.
நம்முடைய யாக்கோபின் தேவன் அவர் சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார். அவருடைய அதிகாரத்தின் படியையும் அவருடைய வல்லமையின் படியையும் அவர் சகலத்தையும் சிருஷ்டிக்கிறார். பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களையும் பூமியின் கடையாந்தரங்களையும் அவருடைய வல்லமையின் படியையும் அவருடைய அதிகாரத்தின் படியையும் அவர் சிருஷ்டிக்கிறார். அப்படி இருக்க ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது இந்த அதிகாரத்தை விசுவாசிக்க வேண்டும். இந்த பரம அதிகாரத்தை நன்றாக அறிந்து விசுவாசிக்க வேண்டும். இந்த அதிகாரமே அல்லாமல் நம்மை நடத்துவதற்கு வேறொரு அதிகாரம் இல்லை. கர்த்தரே நம்மை நடத்துகிறார். ஒரு மனுஷன் அல்ல, பிசாசு அல்ல, இந்த பூமிக்குரிய அதிகாரங்கள் அல்ல. கர்த்தரை அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் சம்பவிக்காது. அவர் சிருஷ்டிக்கிறவர், அவர் அளிக்கிறவர். அதனாலதான் யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், பிசாசு எடுக்கவில்லை, மனுஷன் எடுக்கவில்லை, கர்த்தர் எடுத்தார். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை விசுவாசித்திருந்தபடியினால் தான் யோபு தெளிவாக சொல்லுகிறார், கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் தான் எடுத்தார். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நாம் விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய அதிகாரத்தை விசுவாசிக்க வேண்டும். இதைத்தான் இயேசுவும் கூட பொந்தியு பிலாத்துக்கு முன்பாக அறிக்கையாக சாட்சியாக சொன்னார். என்ன சொன்னார் என்று சொன்னால், இந்த இயேசு பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மேல் உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. அந்த இடத்துல பிலாத்து சொல்லுகிறார், ஏன் நீர் மௌனமாக இருக்கிறீர்? உம்மை காட்டி கொடுக்கவும் உம்மை ஒப்பு கொடுக்கவும் உம்மை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டல்லவோ என்று சொல்லி அன்றைக்கு பிலாத்து கேட்கும்போது இயேசு பிலாத்துவை பார்த்து சொன்னார், பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஆளுடைய உனக்கு என் மேல் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று சொல்லி அன்றைக்கு பொந்தியு பிலாத்துக்கு முன்பதாக நல்ல அறிக்கையை சாட்சியாய் விளங்க பண்ணினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதி உணர்த்த வேண்டியது அவசியமாக இருந்தது. வாசிங்கள் அந்த வசனத்தை. ஒன்று தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தியு பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். பொந்தியு பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாய் விளங்க பண்ணினார். பொந்தியு பிலாத்து அவனுக்கு முன்பாக நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணினார். அந்த அறிக்கை நமக்கு எல்லாருக்கும் ஒரு சாட்சி. என்ன சாட்சி? நாம் பின்பற்றும்படியான ஒரு முன்மாதிரியாக இருக்கிற ஒரு சாட்சி. நாமும் கூட அன்றைக்கு இயேசு பொந்தியு பிலாத்துக்கு முன்பதாக நின்று சொன்னது போல, யாக்கோபின் தேவனை நம்பிக்கையாகவும் துணையாகவும் கொண்டிருக்கிற நாம் பாதாளத்தின் வல்லமைகளுக்கு முன்பாக, பிசாசுக்கு முன்பதாக, வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளுக்கு முன்பாக, மனுஷர்கள் நம்மை நசுக்க விரும்புகிற மனுஷர்கள் எல்லாருக்கும் முன்பாக நின்று நாமும் கூட தைரியமாக சொல்ல வேண்டும், பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாலுடைய என் மேல் உனக்கு எந்த அதிகாரம் இல்லை. இப்போது நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துவோம். அந்த அதிகாரத்தை விசுவாசிக்கிறவர்கள் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டாலுடைய என் மேல் உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டாலுடைய என் மேல் உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஷாதாலாயாலி கத்துராமனாரியா பிகராக துராக தடாமா கத்துராமனங்க கத்துராமனாரியா ஷாதாராபா இன்றைக்கும் ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக சொல்ல விரும்புகிறார். உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அடைக்கலான் குறிகளை பார்க்கிறோம். நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய சித்தமே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடைபெறாது. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய உயர்வையும் தாழ்வையும் அந்த பரம அதிகாரமே தீர்மானிக்கிறது. அது மனுஷன் அல்ல, அது மனுஷன் மூலமாகும் அல்ல, சகலத்தையும் சிருஷ்டிக்கிறவரும் சகலத்தையும் உயிரோடு இருக்க செய்கிறவருமாகிய அந்த அநாதி தேவன், அந்த யாக்கோபின் தேவன், அவரே அதை தீர்மானிக்கிறார். அவருடைய கரமே அவைகளை சிருஷ்டிக்கிறது. உயர்வாக இருக்கட்டும், தாழ்வாக இருக்கட்டும், நிந்தையாக இருக்கட்டும், அவமானங்களாக இருக்கட்டும், பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களாக இருக்கட்டும், பூமியின் கடையாந்தரங்களாக இருக்கட்டும், சகலமும் அவருடைய கரத்தின் கீழ் இருக்கிறது என்பதை திட்டமும் தெளிவாக இந்த காலை வேளையில் ஆவியானவர் உணர்த்த விரும்புகிறார். ரிக்கா ஹத்துரானாரியா லிமஹந்தரா கதீரா கதடமானங்கதரா லாப்தரானியே லிகதானா ராகதடமானாரியே லாப்ரா சகத் மஹந்தரா கதி லாப்ரா பஹதாரானி ஹத்துலா கதரானியே லஹி லஹினா மஹந்துராய் லஹி லஹதுரா ஹந்துரா கதரமானா இன்டா இலாஹி ரிசல்ல மஹந்துரா கதரானியா லாப்தரா கதரா ஹதுராமானாரியே ரிமாயந்துரா கதரா ஹதுரா. இன்றைக்கும் இந்த இடத்தில் நீ கேள்வியோடு கூட வந்து கொண்டிருக்கிறாய். ஏன்
ஏன் கர்த்தாவே உம்மை நம்பினேனே, எனக்கு ஏன் இவைகள் சம்பவிக்க வேண்டும், ஏன் கர்த்தாவே நான் உம்மையே நம்பிக்கையாய் கொண்டிருந்தேனே, என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டும் என்று நீ கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்னை நேசிக்கிறார் என்றால் இன்றைக்கு என்னோடு கூட பேசட்டும் என்று நீ கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்து கொண்டு வந்தாய். இதோ கர்த்தனோடு கூட பேசுகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னை என்னுடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். என்னை இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னை இல்லாமல் வாழ்க்கையில ஒன்றும் சம்பவியாது. நானே அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன், துவங்கின என்னுடைய கரம் முடிக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இன்னல்களும் இடல்களும் உண்டாகி நம்முடைய கால்கள் திசை மாறி சறுக்குகிற சூழல்கள் உண்டாகும் போது நம் நம்பிக்கையற்றவர்களாய் நிர்பாக்கியசாலிகளாய் இருப்பதை உணரும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே வறுமை உண்டாகும் போது நாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு அதை நமக்கு சாட்சியாக சொல்லியிருக்கிறார். பரத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மேல் உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. இந்த இடத்துல வந்திருக்கிற சிலரோடு பிசாசு அதிகமான நேரம் பேசி 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 அவர்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை கைவிட்டார், கர்த்தர் உன்னோடு கூட இல்லை, நீ தேவனை விட்டு தூரமாக இருக்கிறாய், நீ பின்மாற்றத்தில் போய்கொண்டிருக்கிறாய், நீ நரகத்துக்கு போவாய் என்று பிசாசு சிலரோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறான். அந்த பிலாத்துக்கு அதிகாரம் இல்லை என்பதை இயேசு அறிந்திருந்தார். இந்த காலை வேளையிலே கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பாலகர்களாகிய நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அதிகாரம் கர்த்தருக்கு மாத்திரமே இருக்கிறது, அது பரத்திலிருந்து மாத்திரமே இருக்கிறது. ஒரு விஷயம் கூட நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி தைரியத்தோடு சொல்லுவோம், தைரியத்தோடு சொல்லுவோம், எனக்கு உண்மையில் அதிகாரம் இல்லை. சாத்தானே, என் மேல் உனக்கு அதிகாரம் இல்லை. பாதாளத்தின் வல்லமையே, நீ சபையை மேற்கொள்ள முடியாது. சபையின் மேல் உனக்கு அதிகாரம் இல்லை. அதிகாரம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது, அதிகாரம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அவரே சிருஷ்டிக்கிறவர், அவரே அழிக்கிறவர், அவரே சிருஷ்டிக்கிறவர், அவரே சிருஷ்டி கர்த்தர். அதிகாரம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. இந்த சிருஷ்டி கர்த்தர் அவரே யாக்கோபின் தேவனாக இருக்கிறார், அவரே யாக்கோபின் தேவனாக இருக்கிறார், அவரே யாக்கோபின் தேவன். இந்த யாக்கோபின் தேவன் யார் என்று கேட்டால் நீங்கள் தைரியமோடு சொல்ல வேண்டும், அதிகாரமும் வல்லமையும் உள்ள சிருஷ்டி கர்த்தர். அவரே சகலத்தையும் உடைய வாழ்க்கையில் சிருஷ்டிக்கிறார், அவரே வாழ்க்கையில் சகலத்தையும் சிருஷ்டிக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்றைக்கு யோபு சொன்னான், சந்தோஷத்தையும் இன்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர் கையிலே பெற்றுக்கொண்ட நாம் துக்கத்தையும் சில கடினமான அனுபவங்களையும் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டாமா என்று தன் மனைவியை பார்த்து சொன்னான். அருமையானவர்களே, சகலமும் அவர் கரத்திலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். உயர்வாக இருக்கட்டும், தாழ்வாக இருக்கட்டும், அவர் கரத்திலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை ஒரு காலத்தில் பூமியின் உயர்ந்த ஸ்தலத்தில் இருந்த நீங்கள் இன்றைக்கு பூமியின் கடையாந்திரத்தில் இருக்கிறது போல நீங்கள் விளங்கி ஒரு உணர்வோடு கூட இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்குள் இருக்கிறதா? ஒரு மனுஷன் உயர்த்தப்படுவதும் தாழ்த்தப்படுவதும் அது கர்த்தருடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. ஒரு காலத்தில் நல்ல வேலை, நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருந்த நீங்கள் இன்றைக்கெல்லாம் இழந்து ஒன்றும் இல்லாதது போல நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எல்லாவற்றையும் இழந்து நான் கடையாந்தரத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? ஒரு காலத்தில் ஆலயத்துக்கு முந்தி போக வேண்டி போய்கொண்டிருந்த, முன் வரிசையில் அமர்ந்து கொண்டிருந்த நான் எல்லாவற்றையும் இழந்து நான் இன்றைக்கு பின்னுக்கு போய் கொண்டிருக்கிறேன். நாளுக்கு நாள் நான் பின்னுக்கு போய் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அருமையானவர்களே, பூமியின் உயர்ந்த இடங்களை மாத்திரமல்ல, பூமியின் கடையாந்தரத்தையும் சிருஷ்டித்தவர் அவரே. ஆமேன். அவரை குறித்து நாம் வாசிக்கும் போது பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவன் அவர் சோர்ந்து போவதே இல்லை என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி திட்டமும் தெளிவுமாக நமக்கு சொல்லுகிறார். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர் அவர் அநாதி தேவன். அவர் இளைப்படைவதும் இல்லை, அவர் சோர்ந்து போவதும் இல்லை. யாக்கோபு கர்த்தரை மறந்தார், கர்த்தரை நினையாமல் போனார். கர்த்தருடைய பார்வையிலே நான் அற்று போனேன் என்று யாக்கோபு சொல்லிக் கொண்டிருக்கிறான். யாக்கோபு கர்த்தரை மறந்தார், நான் கர்த்தருடைய பார்வையில் இல்லை, இதுவரைக்கும் நான் கர்த்தருக்காக ஜீவித்தேன், கர்த்தரை நினையாமல் போனார், கர்த்தர் என்னை எண்ணாமல் போனார்,
நான் கர்த்தருடைய பார்வையிலிருந்து அற்றுப்போனேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் போது தான் அடுத்த வார்த்தையிலே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பூமியின் கடையாந்தரங்களை உருவாக்கின அனாதி தேவன், நீ ஒரு வேளை சோர்ந்து போயிருக்கலாம், நீ ஒரு வேளை சோர்ந்து போயிருக்கலாம். சகலத்தையும் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டி கர்த்தர், அதிகாரமும் வல்லமையும் உள்ள சிருஷ்டி கர்த்தர், அவர் ஒருபோது சோர்ந்து போகிறதில்லை. அடுத்த வார்த்தையிலே நாம் வாசிக்கும் போது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறார். பலனையும் சத்துவத்தையும் சிருஷ்டிக்கிறவர் தான் இந்த சிருஷ்டி கர்த்தர். அவரே இந்த யாக்கோபின் தேவன். நீங்கள் யாராகிலும் இந்த இடத்தில் பூமியின் கடையாந்தரத்தில் இருக்கிற அனுபவத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டியதில்லை. அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தவர். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சகலத்தையும் அவரே சிருஷ்டிக்கிறார். அதிகாரம் அவரிடத்திலே இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அவர் ஒருபோது சோர்ந்து போகிறது இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு அதிகமாய் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையில் நடுவிலே, தேவ வசனத்தின் நடுவிலே கர்த்தருடைய ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவனும் வல்லமையாய் புறப்பட்டு வருகிறதை நான் தேவ சமூகத்தில் உணர்கிறேன். ஷாத்தாலாய் ராக்கத் மஹத்தராக்கதி இன்டாய் ஏலாய் லம்ரபஹந்தராக்கத்தராக்கத்தரம. இப்படிப்பட்ட பெரிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும் போது, அந்த அதிகாரத்துக்கு முன்பதாக, அந்த சிருஷ்டிகராகிய அந்த யாக்கோபின் தேவனுக்கு முன்பாக நாம் மிகுந்த மனத்தாழ்மையுள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். சதா காலங்களிலும் அவர் அரசாளுகிறவர், அவர்தான் யாக்கோபின் தேவன். அந்த அதிகாரத்துக்கு முன்பதாக எவ்வளவேனும் நம்மை நாம் உயர்த்துகிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஒரு மேட்டிமையான சிந்தை வந்தாலும் அது அதிகாரத்துக்கு விரோதமாக எழுப்பின ஒரு சிந்தையாகவே இருக்கும். அந்த பரம அதிகாரத்துக்கு விரோதமாக ஒரு சிந்தையும் நமக்குள்ளே உண்டாகக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் அந்த அதிகாரத்துக்கு முன்பதாக உங்களை நீங்கள் தாழ்த்த வேண்டும். நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த பாதையிலே கடந்து போனாலும் அது கர்த்தருடைய அதிகாரம் என்று அறிந்து அந்த அதிகாரத்துக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த நேபுகாத்நேச்சார் அந்த பரம அதிகாரத்தை அறிந்து கொண்ட பின்பு அவனுடைய ராஜ்யபாரம் அவனுக்குள் மறுபடியும் திரும்பி வந்தது என்று சொல்லி தானியேல் தெளிவாக சொல்லுகிறார். தானியேல் எழுதின புஸ்தகத்தில் அதை குறித்து தானியேல் தெளிவாக சொல்லுகிறார். அந்த விஷயத்திலே அதை நேபுகாத்நேச்சாரை அதை குறித்து சொல்லும்போது, நான் தானியேல் 4ஆம் அதிகாரம் 35, 36 இந்த 2 வசனங்களை வாசிக்கும்போது, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி, என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையையும் என் முக கலையையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. அல்லேலூயா. இந்த பரம அதிகாரத்தை அறிந்து கொண்ட அந்த தேவ மனுஷன் அவன் சொன்ன அந்த விஷயத்தை என்ன விஷயத்தை சொல்லுகிறார் என்றால், இந்த அதிகாரத்துக்கு முன்பாக அந்த சிருஷ்டிகராகிய அந்த சிருஷ்டிப்பின் வல்லமைக்கும் அதிகாரத்துக்கும் முன்பாக பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுவார்கள். பணமோ பதவியோ பேரோ புகழோ அந்த அதிகாரத்துக்கு முன்பதாக நிற்க முடியாத அருமையானவர்களே, அவர்கள் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுவார்கள். அவர் தமது சித்தத்தின்படியேயும் வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். இந்த இயற்கையை முன்குறிக்கிற மனுஷ ஞானங்கள் எல்லாம் மூழ்கி போகும். அவர் தம்முடைய சித்தத்தின்படியே நடத்தி கொண்டிருக்கிறார். மேலும் அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி, நீர் என்ன செய்கிறீர் என்று கேள்வி கேட்கத்தக்கதாக அதிகாரம் ஒருவனுக்குமே இல்லை என்று அந்த மன்னன் விளங்கி கொண்டான். அந்த நேபுகாத்நேச்சார் விளங்கி கொண்டார். அவர் கையை தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்த வேண்டும் என்று எண்ணினால் எந்த ஒரு வல்லமையும் அந்த கையை தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எண்ணும்போது, இந்த சிருஷ்டி கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் ஐஸ்வர்யத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எண்ணும்போது, இந்த சிருஷ்டி கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று எண்ணும்போது, அதை எந்த ஒரு வல்லமையும் அவருடைய கையை தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. அல்லேலூயா. பரம அதிகாரத்தை அறிந்து கொண்ட நாம் தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போக வேண்டும். துக்கத்தோடும் பாரத்தோடும் அதைரியத்தோடும் அல்ல, தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் புறப்பட்டு போக வேண்டும். ஏற்ற காலத்திலே கர்த்தருடைய கரம் நம்மை உயர்த்தும். அவர் நம்மை உயர்த்துகிற வேளையில் எந்த கரமும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை அறிந்து அந்த அதிகாரத்துக்கு உண்பதாக தன்னை தாழ்த்தினான்.
நான் இந்த சபைக்கு வந்தபோது எல்லாரும் வந்து உட்கார்ந்த உடனே அப்படி முகம் தரையிலே படுவது போல படிந்து வணங்குறதை நான் கண்டேன். சமீப காலமாக கர்த்தர் அதிகமாக என்னை உணர்த்துகிறதும் சபைக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறதுமான ஒரு காரியம்தான் அது. அந்த காரியத்தை நான் கண்டேன். கர்த்தருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை நான் போகிற இடமெல்லாம் கர்த்தர் எனக்கு சொல்ல சொன்னார். கர்த்தருக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை என்பதற்காகவும், நாம் மண்ணோடு ஒட்டி இருக்கிறோம் என்று விளங்க பண்ணுவதற்காகவும், நம்முடைய முகம் தரையிலே படும்படியாக நாம் சாஷ்டாங்கமாய் பணிந்து விழுந்து வணங்க வேண்டும் என்று கர்த்தர் அநேக நேரங்களில் சொல்லுகிறார். நான் போகிற இடங்கள்லாம் அதை உணர்த்துகிறது ஒரு வேலையாக கர்த்தனுக்கு கொடுத்தார். இந்த இடத்தில் நான் பார்க்கும்போது எல்லாரும் வந்தவுடன் முகம் தரையிலே படும்படி சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்கிறது. அது அந்த அதிகாரத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேன். என்னுடைய புத்தி, யுக்தி, ஞானம், ஆலோசனை, அனுபவம் ஒன்றுமில்லை. அந்த அதிகாரத்துக்கு முன்பதாக நான் ஒரு மண் என்று நாம் தாழ்த்துகிறோம். பூமி அவருடைய பாதப்படியாக இருக்கிறபடினால் அவருடைய பாதத்திலே நாம் விழுகிறோம். அன்றைக்கு ராஜ்யமும் வல்லமையும் கனமும் மகிமையும் என்றைக்கும் சதா காலங்களிலும் ஆட்டுக்குட்டியானவருக்கே உரியது என்று சொன்னபோது 24 மூப்பர்களும் முதலாவது தங்களுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்தார்கள். தங்களுடைய கிரீடங்களை கலட்டி வைத்தார்கள். அவர்கள் முகம் தரையிலே படும் வரைக்கு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். பரலோகத்திலே நடக்கிற அதே காரியம் உம்முடைய சித்தம் பரலோகத்தில் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று நாம் ஆசைக்கிறோமே. நாம் அவருக்கு முன்பாக, அந்த அதிகாரத்துக்கு முன்பாக எவ்வளவேனும் நம்மை உயர்த்தாதபடி சாஷ்டாங்கமாய் பணிந்து விழுந்து வணங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. அருமையானவர்களே, சாஷ்டாங்கமாய் அவரை பணிந்து விழுந்து வணங்கினால் இந்த அதிகாரத்தை நாம் அறிந்து கொண்ட பின்பு, இந்த அதிகாரத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்த பின்பு, அந்த சிருஷ்டிப்பின் அதிகாரமும் அந்த சிருஷ்டிப்பின் வல்லமையும் ஒரு மனுஷனுக்குள்ள என்னெல்லாம் செய்கிறது என்று பாருங்கள். அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. இரண்டாவதாக, என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக, என்னுடைய மேன்மைக்காக கர்த்தர் நம்மை உயர்த்தும்படியாக அந்த மேன்மைக்காக மகிமையும் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. மகிமையும் முகக்கலையும் கர்த்தர் நமக்கு தருவார். நம்மை காண்கிறவர்கள் கர்த்தர் இவரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். நம்மை காண்கிறவர்கள் அவர் ஒரு தேவ மனுஷன் என்று சொல்லுவார்கள். நம்முடைய மகிமையும் முகக்கலையும் நமக்கு திரும்பி வரும். இந்த சிருஷ்டிப்பின் அதிகாரத்தையும் இந்த பரம அதிகாரத்தையும் நாம் அறிந்து கொண்டு அதற்கு ஒப்பு கொடுத்து அந்த அதிகாரத்துக்கு முன்பதாக மிகுந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் மனத்தாழ்மையோடும் நம்மை ஒப்பு கொடுத்தால் நம்முடைய அனுபவத்தையும் நம்முடைய அதிகாரத்தையும் பிரயோஜனப்படுத்தாமல் அந்த அதிகாரத்துக்கு முன்பதாக நாம் நிற்கும்போது ராஜ்யபாரம் நமக்குள்ள திரும்பி வரும். ஒரு ஜெய ஜீவியம் நமக்குள்ள திரும்பி வரும். அந்த முகக்கலையும் அந்த மேன்மையும் நமக்கு மறுபடியும் திரும்பி வரும். கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார், கர்த்தர் அங்கே இருக்கிறார். அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்பதை எல்லாரும் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக அது இருக்கும். மேன்மையும் முகக்கலையும் நமக்கு மறுபடியும் திரும்பி வரும். அது மாத்திரமல்ல, என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் மந்திரிமாரும் நம்மை விட்டு விலகினவர்கள், நம்மை வேண்டாம் என்று தள்ளினவர்கள் எல்லாரும் நம்மை தேடி வருவார்கள். கர்த்தரே நம்மை பின்பற்றும்படியாக, நம்மை நேசிக்கும்படியான ஒரு கூட்டத்தை கர்த்தரே நமக்காக ஏற்படுத்துகிறார். அந்த கூட்டம் நம்மை விட்டு சிதறி ஓடும்படியாக கர்த்தரே அதை செய்கிறார். கர்த்தருடைய கரம்தான் அதை செய்கிறது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், நான் தனியாக இருக்கிறேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். நமக்கு உதவி செய்யவும் ஒத்தாசை செய்யவும் மனுஷர்களை சிருஷ்டித்து எழுப்புவதும் அந்த அதிகாரம்தான். எல்லாரும் கைவிடப்பட்டு நாம் தனிமையே நிற்க வேண்டும் என்பது செய்யக்கூடியதும் அந்த சிருஷ்டிகளுடைய அதிகாரம்தான். மனுஷரை நமக்காக சிருஷ்டிக்கிறார், நம்ம விட்டு எடுத்து போடுகிறார். நாம் சில வேளைகளில் தனிமையிலே நிற்கும்படியாகவும் கர்த்தர் நமக்கு செய்கிறார். எனவே அப்படிப்பட்ட அந்த சூழல்கள் மத்தியிலும் கூட நம்மை விட்டு விலக்கப்பட்டவர்கள், கர்த்தர் யாரெல்லாம் நம்மை விட்டு விலக்கினாரோ, எதெல்லாம் நம்மை விட்டு கடந்து போனதோ அதெல்லாம் மறுபடியும் கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. சிருஷ்டிக்கிறவர் கர்த்தர். ஒரு மாடாக இருக்கட்டும், ஒரு ஆடாக இருக்கட்டும், நம்ம தோட்டத்தில் போடுகிற ஒரு விதையாக இருக்கட்டும், அது ஒரு பலனாக சிருஷ்டிக்க வேண்டுமே. ஆனால் அதை சிருஷ்டிக்கிறவர் கர்த்தர். கர்த்தர் தான் அதை செய்ய வேண்டும். நாம் எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் கர்த்தர் நமக்கு மறுபடியும் திருப்பி தருவார். அல்லேலூயா. இந்த சிருஷ்டிகளுடைய அதிகாரத்தை அறிந்து அந்த அதிகாரத்துக்குள் நாம் கடந்து வரும்போது நம்ம விட்டு போனது எல்லாம் நமக்கு மறுபடியும் திரும்பி வரும். கர்த்தர் எல்லாவற்றையும் மறுபடியும் நமக்கு திருப்பி தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா.
நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன் என்று அந்த இடத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அல்லேலூயா. இந்த சிருஷ்டி கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். யாக்கோபின் தேவனை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் அவன் அசையாமல் நிலைத்திருக்கிற சியோன் பர்வதத்தை போல உறுதியாக இருக்கிறான். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை ஸ்திரப்படுத்துவார். இந்த சிருஷ்டி கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். நாம் அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு நாம் நடக்கும்போது இந்த சிருஷ்டி கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்த செய்வார். இந்த இடத்திலே இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய அனுபவத்தை குறித்து வாசிக்கும் போது அவன் அந்த அதிகாரத்துக்கு தன்னை தாழ்த்தினான், அந்த வல்லமையை விசுவாசித்தான். நாம் அந்த சிருஷ்டிப்பின் அதிகாரத்துக்கு என்பதாக நம்மை முதலாவது தாழ்த்த வேண்டும். நேபுகாத்நேச்சார் தன்னை தாழ்த்தினது போல நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். இரண்டாவதாக அது சிருஷ்டிப்பு என்பது ஒரு வல்லமை, உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமை. நான் போன வாரம் கூட இந்த காரியத்தை சொன்னேன். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தேவ மனுஷன் ஸ்மித் விகில்ஸ்வொர்த் அவரிடத்திலே இந்த கால்கள் வளர்ச்சியடையாத ஊனமுள்ள ஒரு மனுஷன் போய் அவரை தேடி போகிறார். எனக்கு ஜெபம் பண்ணுங்க. அவன் ஒரு ஊன்றுகோலை வைத்துக்கொண்டு ரெண்டு காலையும் அதில் பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு அவன் கடந்து போகிறான். அப்படி அவன் போகும்போது அந்த ஸ்மித் விகில்ஸ்வொர்த் அவர் என்ன சொன்னாரா, நீ காலையில் போய் உனக்கு 2 ஷூ வாங்கிக்கோ அப்படி சொன்னார். உனக்கு காலுக்கு போட 2 ஷூ வாங்கிட்டு வா. ஆனால் அவனுக்கு இந்த கணுக்காலுக்கு மேலே அவ்வளோதான் காலே இருக்குது, கணுக்காலே இல்லை. அவன் பிறவியிலே அவனுக்கு கால்கள் பாதங்கள் இல்லை. இது ஸ்மித் விகில்ஸ்வொர்த் அவருடைய புஸ்தகத்திலே இவைகள் சாட்சியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த கணுக்கால் கீழே அவருக்கு பாதமே இல்லை. அவரை பார்த்து இந்த விகில்ஸ்வொர்த் சொன்னாரா, நீ போய் உனக்கு 2 காலணிகளை காலை வாங்கிக்கொள், 2 ஷூ வாங்கிக்கோ. இவரும் கூட காலையிலே எழும்பி போய் கடைக்கு போகிறார். அந்த கடைக்கார இடத்துல கேட்குறார், எனக்கு ஷூ வேணும். அப்போ ஷூ வேணும்னு சொன்னால் இவர் மேலே கீழேயும் பார்க்குறார். இவரே ஒரு ஒரு கம்பு மாதிரி ஒரு தடி மாதிரி வச்சு தான் அதை பேலன்ஸ் பண்ணியிருக்கிறார். 2 காலுமே அவருக்கு இல்லை, பாதமே இல்லை. எப்படி உனக்கு ஷூ என்ன சைஸ் வேணும்னு கேட்டார். கொஞ்ச நேரம் அவருக்கு பதில் சொல்லவே முடியல. 2 பேர் ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தார்கள். திடீரென அவர், எனக்கு ஒரு நம்பர் 8 கருப்பு கலரில் எனக்கு 2 ஷூ கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கினார். கேட்டு வாங்கிட்டு இவர் அதை எடுத்துக்கொண்டு நேராக அந்த விகில்ஸ்வொர்த் அவருடைய வீட்டுக்கு போனார். காலையில் அவர் இன்னும் வெளியில் வரல. இவர் என்ன செய்தார்னா, இவருக்கு அந்த ஷூ போடுறதுக்கு பாதமே இல்லை. ஆனாலும் இவர் அந்த ஷூவை அப்படியே எடுத்து அந்த காலுக்குள்ளே, அந்த பாதத்துக்கு மேலே, கணுக்காலுக்கு மேலே இருக்கிற அந்த எலும்பு பகுதி, அந்த காலுக்குள்ளே அப்படி ஷூவை வச்சாராம். ஒரு ஷூ அப்படி வச்ச உடனே அந்த ஷூக்குள்ளே பாதம் மலர்ந்ததாம். லேலுயா. அதே போல் இன்னொரு காலிலையும் அந்த ஷூ எடுத்து வைக்கும்போது அந்த காலிலையும் பாதம் வளர்ந்ததாம். அருமையானவர்களே, விசுவாசம் அந்த வல்லமை, சிருஷ்டிக்கிற வல்லமை. காலே இல்லாத ஒரு மனுஷனுக்கு, பாதம் இல்லாத ஒரு மனுஷனுக்கு பாதத்தை சிருஷ்டிக்கிறவர் சிருஷ்டிகர்த்தர். அல்லேலூயா. இந்த யாக்கோபின் தேவன் பிறவியிலே கால் இல்லாத ஒருவனுக்கு, பாதம் இல்லாமல் பிறந்த ஒருவனுக்கு ஒரு பாதத்தை சிருஷ்டிக்க கூடுமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே வெறுமையான அனுபவங்களை சிருஷ்டிக்க செய்ய முடியாமல் இருக்க முடியுமா? நம்முடைய வெறுமையை நிரப்பாமல் இருக்க முடியுமா? அந்த சிருஷ்டிப்பின் வல்லமையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த ஸ்மித் விகில்ஸ்வொர்த் அந்த சிருஷ்டிப்பின் வல்லமையை விசுவாசித்தார். அவர் விசுவாசத்தோடு சொன்னார், நீ போ, உனக்கு 2 காலணியை வாங்கிக்கொள். அந்த விசுவாசத்தின்படியே அங்கு பாதம் சிருஷ்டிக்கப்பட்டது. அதுபோல நம்முடைய யாக்கோபின் தேவன், அவருக்கு சிருஷ்டிப்பின் வல்லமை இருக்கிறது. அதனால தான் அவர் வார்த்தையை சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது. சொன்ன மாத்திரத்தில் உடனே வெளிச்சம் உண்டாயிருச்சு. அவர் வெறும் வார்த்தையாக இல்லாமல் அந்த வார்த்தைக்கு பின்பதாக அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை புறப்பட்டு போனது. That is a power behind each and every word of God. The power to create. சர்வத்தையும் சிருஷ்டிக்கிற ஒரு வல்லமை, சர்வத்தையும் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை. அந்த வல்லமை தான் அவன் பாதத்தை சிருஷ்டித்தது. இந்த நூற்றுக்கு அதிபதி அந்த சிருஷ்டிகளுடைய வல்லமையை விசுவாசித்தான். அதான் சொன்னார், நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும். அது வெறும் வார்த்தையாக வராது, அதோடு கூட சிருஷ்டிப்பின் வல்லமையும் புறப்பட்டு வரும். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இந்த காரியத்தை கண்டபோது இயேசு ஆச்சரியப்பட்டார் என்று சொன்னார். இயேசு ஆச்சரியப்பட்டார் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இயேசு அதை கண்டு ஆச்சரியப்பட்டாராம். இயேசு அதை கண்டு ஆச்சரியப்பட்டார்.
வாசிங்க 8ஆம் அதிகாரம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த யாக்கோபின் தேவன் சர்வத்தையும் சிருஷ்டிக்கிற சிருஷ்டி கர்த்தர் தம்முடைய அதிகாரத்தின்படியையும் தம்முடைய வல்லமையின்படியையும் அவர் சிருஷ்டிக்கும் போது அந்த வல்லமையை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து அந்த அதிகாரத்துக்கு முன்பதாக நம்மை தாழ்த்த வேண்டும். தாழ்மையுள்ளவர்களாய் கர்த்தருக்கு அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் அந்த வல்லமையை விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் சர்வத்தையும் சிருஷ்டிப்பார். அல்லேலூயா. அப்படி அவர் சிருஷ்டிக்க வல்லமையுள்ள ஒரு தேவன் என்பதை வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. எனவே தான் அவனை குறித்து சொல்லும்போது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுது. அந்த அதிகாரத்தை விசுவாசித்தான், அவருடைய வல்லமையை விசுவாசித்தான். இந்த சிருஷ்டி கர்த்தருடைய இந்த யாக்கோபின் தேவனுடைய அதிகாரத்தையும் அந்த வல்லமையும் நாம் விசுவாசித்தால், அந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற கட்டளை இவைகளெல்லாம் நாம் விசுவாசித்தால் நம்முடைய விசுவாசத்தின்படியே நமக்கு ஆகும். அல்லேலூயா. ஆமென். இங்கு யாக்கோபின் தேவன் யாக்கோபுக்கு தந்த ஒரு அனுபவத்தை குறித்து நான் வாசிக்கும் போது ஆதி ஆகமம் 28ஆம் அதிகாரம் 10-11 இந்த வசனங்களை வாசிக்கும் போது ஆதி ஆகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும், யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினாலே அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். போதும். இங்கு யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போகிறான். இந்த யாக்கோபின் தேவன் யாக்கோபை எப்படி நடத்தினார் என்று, இந்த சிருஷ்டிகர் யாக்கோபை எப்படி நடத்தினார் என்று நாம் பார்க்கும்போது, முதலாவது அவன் பெயர்சபாவை விட்டு ஆரானுக்கு போகிறான். ஆரான் என்கிற இந்த வார்த்தை எபிரேய வார்த்தையிலும் இருக்கிறது, சமஸ்கிருத பாஷையிலும் இருக்கிறது, இந்தி பாஷையிலும் இருக்கிறது. இந்த ஆரான் என்கிற இந்த எபிரேய வார்த்தையுடைய இதோடைய அர்த்தம் என்று சொன்னால் மலைகளிலே வாசம் பண்ணுகிறது, கண் மலையிலே வாசம் பண்ணுதல், அதுக்கு தான் ஆரான் என்று அர்த்தம். இங்கு யாக்கோபு ஆரானை நோக்கி பிரயாணம் செய்யும்போது அந்த கண்மலையாக கிறிஸ்துவோடு கூட வாசம் செய்யும்படி நாம் பிரயாணம் படும்போது இந்த இடத்துல யாக்கோபு தன் தகப்பனோடும் தாயோடும் கூடாரத்தில் வாசம் செய்தவன். அவன் எப்போதும் தகப்பனோடும் தாயோடு கூட தான் இருந்தான். இந்த ஏசா வனசஞ்சாரியாக இருந்தான். அவனுக்கு காடுகள், மலைகள், பலவிதமான நெருக்கமான பாதைகள் இதெல்லாம் அவனுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் யாக்கோபுக்கு அது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, அங்கே கூடார வாசம் இல்லை, கூடாரத்தில் குளிர் இல்லாத ஒரு அனுபவம் இருந்தது. அங்கே அவனுக்கு குளிர் உண்டாயிருந்தது. அவன் சூரியன் அங்கே அஸ்தமித்து போனது, அவனுடைய சந்திரன் அங்கே அவனுக்கு பிரகாசமாக இருக்கவில்லை. ஒரு புதிய பாதை, அவன் அறியாத ஒரு பாதையிலே அவன் ஆரானுக்கு புறப்பட்டான். அருமையானவர்களே, கண்மலையாகிய அவருக்குள் வாழுகிற இந்த ஆரானுடைய அனுபவத்துக்கு நாம் போகும்போது சில வேளைகளிலே நாம் அறியாத பாதையிலே இந்த யாக்கோபின் தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இங்கு வந்திருக்கிற அநேகர் இந்த பாதையை, நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த பாதை என்ன, இங்கே என்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது, அடுத்து எனக்கு என்ன சம்பவிக்கும், இந்த பாதை எப்படி இருக்கிறது, அடுத்து நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் புரிந்திராத ஒரு பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்தலாம், உங்களை நடத்தலாம், உங்களை நடத்தி கொண்டிருக்கலாம். யாக்கோபுக்கு அது ஒரு புதிய பாதை, யாக்கோபுக்கு அது ஒரு புதிய பாதை, புதிய அனுபவம், அது ஒரு புதிய அனுபவம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்திராத புதிய அனுபவங்கள். நேற்று நாம் சந்திக்கிற முகங்கள் வேறு, இன்றைக்கு நாம் சந்திக்கிற முகங்கள் வேறு. நேற்று 10 மணிக்கு நாம் செலவு செய்த விதங்கள் வேறு, இன்றைக்கு நாம் 10 மணிக்கு செலவு செய்கிற அந்த 10 மணியை நாம் செலவு செய்கிற விதங்கள் வேறு. ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவம், நாம் அறிந்திராத ஒரு புதிய பாதை. இந்த குணசாலிக்கும் கூடாரவாசிக்கும் இந்த தனியே நடக்கிற இந்த பிரயாணம் ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. அங்கே அவனுக்கு இருள் உண்டானது. சந்திரன் தீர்க்கதரிசி சொல்லும்போது அவனுடைய சந்திரன் அவனுக்கு அங்கு பிரகாசமாக இருக்கவில்லை, அவனுடைய சூரியன் அவனுக்கு அஸ்தமாயிற்று. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பிரயாணத்திலே சில நேரங்களில் இருள் உண்டாகி, இரவு உண்டாகி, பூமியின் கடையாந்தரங்களுக்கு போகக்கூடிய அனுபவம் நமக்கு உண்டாயிருக்கலாம். நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே, இந்த யாக்கோபின் தேவன் போகும் வழியிலே அவனை சந்தித்தார். யாக்கோபு போகும் வழியிலே யாக்கோபின் தேவன் அவனை சந்தித்தார். இன்றைக்கும் இந்த காலை வேளையிலே அன்றைக்கு யாக்கோபுக்கு தரிசனமாகி யாக்கோபை சந்தித்த தேவன் இந்த காலை வேளையிலே நம்மையும் சந்திக்கும்படியாக இந்த இடத்துக்கு கடந்து வந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபின் தேவன் நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். இந்த சகலத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தர் குணசாலியாய் அவனை சிருஷ்டித்தார். கூடாரத்தில் சில காலம் தங்கியிருக்கும்படி கூடார வாழ்க்கை சிருஷ்டித்து கொடுத்த அதே கர்த்தர் தனிமையான
பிரயாணத்தையும் தனிமையின் பாதையும் கர்த்தர் அவனுக்கு சிருஷ்டித்து கொடுத்தார். அந்த சிருஷ்டிகரே அவனை அந்த பாதையிலே நடத்தினார். இந்த யாக்கோபின் தேவன் வழியிலே நமக்கு தரிசனமாகிற தேவனாக இருக்கிறார். இந்த வழியிலே கர்த்தர் நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். வழியிலே கர்த்தர் நம்மை சந்திக்கிறார். இந்த பிரயாணத்திலே கர்த்தர் நம்மை சந்திக்கிறார். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மை சந்திக்கிறார். இந்த சிருஷ்டித்தின் தேவன் யாக்கோபின் தேவன், அதிகாரம் வல்லமையுள்ள தேவன் யாக்கோபை சந்தித்தது போல நம்மையும் இந்த காலை வேளையிலே சந்திக்கிறார். இந்த பூமியின் கடையாந்தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தோடு இந்த இடத்தில் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோமா? உயர்ந்த ஸ்தலங்களில் இருக்க வேண்டிய நான் கடையாந்தரத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமா? இந்த கடையாந்தரத்திலும் இருள் சூழ்ந்த அனுபவத்திலும் நமக்கு தரிசனமாகி வழியிலே நம்மை சந்திக்கிறவர், வழியிலே நம்மை சந்திக்கிறவர், நாம் போகும் வழியிலே நம்மை சந்திக்கும்படியாக இந்த காலை வேளையிலே நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அவர் நமக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. அவர் நம்மோடு கூட இடைப்பட வேண்டிய ஒரு அனுபவம் உண்டு. அவர் நமக்கு என்னத்தை சொல்ல விரும்புகிறார் என்றால், ஏசாயா 41 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, ஏசாயா 41 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து வாசிப்போம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கும் யாக்கோபின் போகும் வழியிலே சந்தித்த இந்த யாக்கோபின் தேவன், அதிகாரம் வல்லமையுள்ள சிருஷ்டி கர்த்தர் நம்மை சந்திக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார், நீ ஒருவேளை பூமியின் கடையாந்திரத்தில் இருக்கலாம். இந்த நாள் கர்த்தர் உன்னை கடையாந்திரத்திலிருந்து தூக்கி எடுக்கிற நாள். கடையாந்திரத்திலிருந்து நான் உன்னை தூக்கி எடுத்து அதன் எல்லையிலிருந்து உன்னை அழைத்து வந்து கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லுகிறார். அந்த அதிகாரமும் வல்லமையும் இன்றைக்கும் நம்மை சந்தித்து இருக்கிறது. அந்த அதிகாரமும் வல்லமையும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சந்திக்கிறது. அந்த அதிகாரம் என்ன சொல்லுகிறது? நான் உன்னை வெறுக்கவில்லை, நான் உன்னை வெறுக்கவில்லை. இந்த யாக்கோபின் தேவனை துணையாய் கொண்டிருந்தாயே, இந்த யாக்கோபின் தேவனை நம்பிக்கொண்டிருந்தாயே, இந்த யாக்கோபின் தேவன் ஆகிய சிருஷ்டி கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், நான் உன்னை வெறுக்கவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை வெறுக்கவில்லை, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் போவார்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஷபாத்தராக்கரானியா. இவைகளெல்லாம் தேவன், அந்த யாக்கோபின் தேவன், அந்த சிருஷ்டி கர்த்தர் நம்மை சந்தித்து நம்மோடு கூட இடைப்படுகிற காரியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் யாக்கோபின் தேவன் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். இந்த யாக்கோபின் தேவன் யார்? அவர் சகலத்தையும் சிருஷ்டிக்கிற சிருஷ்டி கர்த்தர். அவரே ஆதியும் அந்தமாக இருக்கிறார். அந்த சிருஷ்டி கர்த்தர் தம்முடைய அதிகாரத்தின்படியையும் தம்முடைய வல்லமையின்படியையும் நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கும்படியாக நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய முழங்கால்களை முடக்குவோமாக. இன்றைக்கும் கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருந்தால், கர்த்தர் உங்களை சந்தித்திருந்தால், நீங்கள் அந்த வசனத்தையும் வார்த்தை உங்களுடைய கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். ஷபாக்கதனபதாடியா. அந்த அதிகாரத்துக்கும் அந்த வல்லமைக்கும் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். அந்த அதிகாரத்துக்கு முன்பதாக நான் என்னை தாழ்த்தி அந்த அதிகாரத்துக்கு முன்பாக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். அந்த அதிகாரத்துக்கு முன்பதாக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஷபாக்கதபஹதடாதடா. அந்த அதிகாரத்தை அந்த ரேபகாத் நேச்சார் அறிந்து ஒப்பு கொடுத்தான். 7 காலங்கள் அதற்கு தேவைப்பட்டது. அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ நாட்களாய் வெறுமையும் பூமியின் கடையாந்தரத்தின் அனுபவத்தோடும் கூட இருந்திருக்கலாம். அந்த 7 காலங்கள் நேபுகாத் நேச்சருக்கு தேவைப்பட்டது போல உனக்கு இம்மட்டும் சில காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு அந்த பரம அதிகாரத்தை நீ அறிந்து கொண்ட பின்பு இனி நீ பூமியின் கடையாந்தரத்திலே இருக்க தேவையில்லை. ஷபக்கடாக்கத்துடா. இனி நீ சோர்ந்து போய் இருக்க தேவையில்லை. ஷபக்கத்தடாக்கத்துடா
மனக்கத்துதா மனக்கத்துதா மனாரியா ரபக்கத்துடா மனங்கத்துடா பகத்துடா மனங்கத்துடா கத்துடா. நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று சொல்லுங்கள். சபக்கத்துடா அதிகாரம் கத்துடைய கரத்தில் இருக்குது என்று சொல்லுங்கள். அந்த அதிகாரத்துக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லுங்கள். அந்த வல்லமைக்கு முன்பாக நின்று நான் அந்த வல்லமையை முழுவதுமாக விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். சபக்க ரபக்கத்துடா மனங்கத்துடா கத்துடா கத்துடா மனாரியா ஷகத்துடா மனங்கத்துடா பதங்கத்துடா மனங்கத்துடா கத்துடா மனங்கத்துடா மனாதிரே. யாக்கோபின் தேவன் இந்த காலை வேளையிலே நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய இருதயங்களை நிரவலங்களை அறிந்தவராய் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, யாக்கோபின் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அதிகாரத்துக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோம், அந்த அதிகாரத்துக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோம். ஆமேன் ஆமேன். கண்களை மூடி நான் சொல்லுகிற அந்த காரியங்களை சற்று நிதானித்து பாருங்கள். கடந்த நாட்களிலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக தரம் குறைந்து பூமியின் கடையாந்திரத்துக்கு போனது போல் ஒரு அனுபவம் உண்டாயிருக்கிறதா? அந்நிய சத்தங்கள் உண்டாகி நாம் அறியாத அந்த சத்துரு நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறானா? நீ மறக்கப்பட்டு விட்டாய், நீ கைவிடப்பட்டாய், கர்த்தர் உன்னை மறந்தார், நீ தாழ்த்தப்பட்டு போனாய், நீ பின்வாங்கி போனாய் என்று பிசாசு உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறானா? பிசாசை குறித்த ஒரு பயத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீர்களா? எதிர்காலம் என்னவாய் முடியுமோ என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த மனுஷன் மூலமாய் வந்தது, அவர்தான் காரணம், இவன் தான் காரணம், அதுதான் காரணம், இதுதான் காரணம் என்று மற்ற மனுஷர்களையும் மற்ற காரியங்களையும் நாம் குறையாக சொல்லிக் கொண்டிருந்தோமா? உயர்த்துகிறதும் தாழ்த்துகிறதும் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்க செய்கிறதும் கடையாந்தரத்திலே கொண்டு போய் விடுகிறதும் துவக்கிறதும் முடிக்கிறதும் அது பரலோக அதிகாரம் அல்லவோ? இனி நான் மனுஷர்களை குற்றப்படுத்த மாட்டேன் என்று சொல்லுவோம். பிசாசை கண்டு நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுவோம். அதிகாரம் கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது. என்மேல் எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை என்று சொல்லுங்கள். என்மேல் எந்த சத்ருவுக்கும் பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை என்று சொல்லுங்கள். எல்லாரும் வாயில திறந்து சொல்லுவோம். இயேசு சொன்னது போல சொல்லுவோம். பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய உனக்கு என்மேல் அதிகாரம் இல்லை என்று அந்த பிசாசை பார்த்து சொல்லுவோம். அந்த நூற்றுக்கு அதிபதியை போல நம்மை தாழ்த்துவோம். அந்த அதிகாரத்துக்கு உண்பதாக நான் என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்னப்படுவார்கள். அவருடைய கரத்தை தடுத்து நிறுத்த ஒருவனாலும் கூடாது. அந்த அதிகாரத்துக்கு உண்பதாக நான் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நம்மை உயர்த்துகிற வேலை வரும்போது அந்த கரத்தை தடுத்து நிறுத்த எந்த ஒரு மனுஷனாலும் முடியாது. அந்த வல்லமையும் அதிகாரம் அல்ல, அந்த சிருஷ்டிப்பின் கரத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தாவே, அந்த வல்லமையை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். நான் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? அன்றைக்கு பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. வித்தவுட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒன்றுமே இல்லை. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒரு வெறுமையாக்கப்பட்ட ஒரு அனுபவத்திலே நான் இருக்கேன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? அந்த ஒன்றும் இல்லாமையிலும் அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தார். அதுதான் அந்த சிருஷ்டிகருடைய வல்லமை. கர்த்தாவே, என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி எத்தனை பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் விரும்புகிற அந்த ஜீவியம் என்கிட்ட இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஜப ஜீவியம் இல்லை. அந்த தாழ்மை எனக்குள்ள இல்லை. அந்த பரிசுத்தம் எனக்குள்ள இல்லை. அந்த தேவ அன்பு எனக்குள்ள இல்லை. என்னிடத்துல ஒன்றுமே இல்லை.
ஒரு காலத்தில் என்னோடு கூட இருந்த மனுஷர்கள் எல்லாரும் என்னை விட்டு போனார்கள். என்னை நேசித்தவர்கள் எல்லாரும் என்னை பகைத்தார்கள். என்னோடு கூட அப்பம் புசித்தவர்கள் தன்னுடைய குதிகாலை எனக்கு நேராய் தூக்கினார்கள். என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? ஷக்கத்தானா கத்தரா ரே கத்தனா மனகத்தரா கத்தனா மதியாமா கத்துடா கத்தடா ரவாங்கதி மல்ஃபத்தரா கத்தீரா கத்துலா கத்திது மெனங்கத்திடே ரம் கத்த மஃபனா ரியாசல்லா கத்தியா தரே லெமாரியா சந்தலா கத்தடா கத்தடா கத்துடா மனங்கத்துடா. நான் எல்லாம் இழந்து நிற்கிறேன், நான் ஜீரோவாய் நிற்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? ஷபாக்கத்துடா ரபாக்கத்துடா நான் பூமியின் கடையாந்தரத்தில் நிற்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? ஷபாக்கடா கத்துடா இந்த பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவன் அவர் சோர்ந்து போவதே இல்லை. ஷபாக்கத்துடா மனங்கத்துடா அவர் இலைப்படையவே இல்லை. நீ ஒருவேளை சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம், ஆனால் அவர் இலைப்படையவே இல்லை. அவர் சோர்ந்து போகவே இல்லை, அவர் இலைப்படையவே இல்லை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் தரும்படியாக இந்த காலை வேளையில் நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். சத்துவம் இல்லாத அவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணும்படியாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கிருபை உண்டாகும், கிருபை உண்டாகும். கேட்ட சத்தியத்துக்கு ஏற்ற கிருபையை கர்த்தர் அனுப்புகிற நேரம் இது. இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசினார் என்பதை நீங்கள் நிச்சயித்துக் கொண்டிருந்தால் அந்த வார்த்தைக்கு உங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுங்கள். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் அவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் அவரே. நாசியில் சுவாசம் உள்ள யாவற்றுக்கும் தேவனாகிய கர்த்தர் அவரே. நம்முடைய சுவாசங்கள்லாம் அந்த சிருஷ்டி கர்த்தராகிய யாக்கோபின் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஷபக்கரானியா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அது நிற்கும். உடைய பிரச்சனைகளை நீ பாராதே, நீ நிற்கிற அந்த கடையாந்தரத்தை பாராதே. ஷபக்கரா அந்த வார்த்தையின் வல்லமை நீ விசுவாசி, அந்த அதிகாரத்தை விசுவாசி. உன்னை சூழ்ந்து நிற்கிற பிசாசின் வல்லமைகளை பாராதே. அதிகாரம் கத்தடத்தில் தான் இருக்கிறது, அதிகாரம் கத்தடத்தில் தான் இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும். உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. தேவனே உம்மை நம்பினோர் மாண்டதில்லை. தேவனே உம்மை நம்பினோர் மாண்டதில்லை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. தேவனே உம்மை நம்பினோர் மாண்டதில்லை. வாழ்விலும் தாழ்விலும் மனரம்யமாகவே சாட்சியாய் நின்றிட புதுபலன் தாருமே. வாழ்விலும் தாழ்விலும் மனரம்யமாகவே சாட்சியாய் நின்றிட புதுபலன் தாருமே. சுகந்த வாசனையாய் உகந்ததோர் பலியாய் மனப்பூர்வமாக யான் தருகிறேன் என்னையே. சுகந்த வாசனையாய் உகந்ததோர்
உகந்ததோர் பலியாய் மனப்பூர்வமாக யான் தருகிறேன் என்னையே. வாழ்விலும் தாழ்விலும் மனரம்யமாகவே சாட்சியாய் நின்றிட புது பலன் தாருமே. வாழ்விலும் தாழ்விலும் மனரம்யமாகவே சாட்சியாய் நின்றிட புது பலன் தாருமே. சுகந்த வாசனையாய் உகந்ததோர் பலியாய் மனப்பூர்வமாக யான் தருகிறேன் என்னையே. சுகந்த வாசனையாய் உகந்ததோர் பலியாய் மனப்பூர்வமாக யான் தருகிறேன் என்னையே. வாழ்விலும் தாழ்விலும் மனரம்யமாகவே சாட்சியாய் நின்றிட புது பலன் தாருமே. 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 தேவனுடைய பிள்ளையே, உடைய வாழ்க்கையில் வருகிற உயர்வாக இருக்கட்டும், தாழ்வாக இருக்கட்டும், குன்றுகளாக இருக்கட்டும், பள்ளத்தாக்குகளாக இருக்கட்டும், கண்மலையின் சிகரமாக இருக்கட்டும், அல்லது பள்ளத்தாக்கின் ஆழமாக இருக்கட்டும், அவை உனக்கு முன்பாக பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கி போன இயேசு பூமியின் கடையாந்தரங்களை தாண்டி பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கி போனார். நம்மை போல எல்லாவற்றிலும் அவர் சோதிக்கப்பட்டபடினால் நம்முடைய எல்லா உணர்வுகளையும் அறிந்திருக்கிற அவர் பூமியின் தாழ்விடத்தில் இருக்கிற உன்னை அவர் வெறுக்கவில்லை, அவர் கைவிடவில்லை. பூமியின் தாழ்விடங்களிலிருந்து உன்னை தெரிந்து கொண்டு அழைத்து கொண்டு வருகிறார். நான் உன்னை மறக்கவில்லை என்று சொல்கிறார். நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு திறன் இருக்கிறேன் என்று சொன்னார். ஷபாக்கராத்துடா, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஷபாக்கரபாத்துடா, யாக்கோபை போகும் வழியிலே சந்திக்கிற கர்த்தர் இந்த காலை வேலையை நம்மை சந்திக்கும்படியாக நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஷபாக்கத்துடா, நீ அதிகாரம் கர்த்தரிடத்தில் இருக்குது என்று சொல். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமாக. நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமாக. சிருஷ்டி கர்த்தர், அவருடைய கரத்திலே நான் இருக்கிறேன். அதிகாரம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுங்கள். இதை சொல்லும் போதே அந்த பரம அதிகாரம் உன்னை சந்திக்கும். அதிகாரம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அதிகாரம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. நீ பயப்படுகிற காரியம் உனக்கு சம்பவிக்காது. அதிகாரம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அதிகாரம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அதிகாரம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அதிகாரம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. நீ பயப்படுறது போல உன் பிள்ளைகளுக்கு நடக்காது. நீ பயப்படுறது போல உன் கணவனுக்கு நடக்காது. நீ பயந்த காரியம் உன் குடும்பத்தில் நடக்காது. அதிகாரம் கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது. Amen. 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 பரம அதிகாரம் இந்த காலை நேரத்திலும் நம்மை தேடி வந்து நம்மை சந்தித்தபடினால் சத்தத்தை உயர்த்தி நன்றியோடு அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற அந்த சிருஷ்டிகளுடைய அனுக்கிரகம், அவருடைய அதிகாரம்
இந்த காலை வேளையிலே இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை தந்து தேவ வார்த்தை கேட்கும்படியாக நமக்கு உதவி செய்தது. இது அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி இப்படிப்பட்ட ஒரு நாளிலே இந்த காலை வேளையிலே அந்த அதிகாரம் நம்மை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு அனாதி தீர்மானம் வைத்திருந்தார். அந்த தீர்மானத்தின்படியே இந்த காலை வேளையில் அந்த அந்த அதிகாரம் நம்மை சந்தித்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களோ பூமியின் கடையாந்தரமோ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த யாக்கோபின் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் இழந்ததையும் நாம் விட்டதையும் மறுபடியும் புதிதாக சிருஷ்டிக்கிறார். அன்றைக்கு யோபு கர்த்தருடைய கரத்தை விசுவாசித்தான், அது அதிகாரத்தை விசுவாசித்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று விசுவாசிக்கும் போது யோபு இழந்தவைகள் எல்லாம் ரெண்டத்தனையாக கர்த்தர் மறுபடியும் தந்தார். அந்த சிருஷ்டிப்பின் அதிகாரம் மறுபடியும் அதை சிருஷ்டித்து தந்தது. அதுபோல நமக்கும் நம்முடைய இழந்ததையும் நாம் விட்டதையும் மறுபடியும் சகலத்தையும் அது திருப்பி தரும். அந்த சிருஷ்டிப்பின் அதிகாரத்திற்காக வல்லமைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் என்றென்றைக்கும் கர்த்தருக்கே உரியது. அதை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அருமையான பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய அதிகாரம் இந்த காலை வேளையிலே எங்களை சந்தித்தபடினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு சிறு கூட்டமாய் சமூகத்துக்கு வந்து உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொள்ளும்படியான ஒரு புத்தியுள்ள ஆராதனையை எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அதிகாரத்தை இன்றைக்கும் நாங்கள் அறிந்து கொள்ளவும் அதை அனுபவிக்கவும் எங்களுக்கு ஜீவனும் சுகமும் தந்தும் சமூகத்துக்கு கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்பி வந்த எங்களை நீ வெட்கப்பட விடுகிறதே இல்லை ஆண்டவரே. யாக்கோபின் தேவனே, உம்மை நாங்கள் துணையாய் கொண்டிருக்கிறபடினால் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. நாங்கள் வெறுமையாய் திரும்பி போவது இல்லை. இந்த காலை வேளையிலும் யாக்கோபி அரானுக்கு போகிற வழியிலே சந்தித்தது போல எங்களையும் நீ சந்தித்தபடினால் ஸ்தோத்திரம். கடையாந்தரத்திலிருந்து எங்களை திருப்பி கொண்டு வந்தபடினால் ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை ஒன்று கூட விளங்கிக் கொள்ள உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம். உம்முடைய அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. குயவன் கையிலே களிமண்ணை போல அந்த பரம அதிகாரத்திற்கும் அந்த வல்லமைக்கும் எங்களை ஒப்புக் கொடுத்து விடுகிறோம். உம்முடைய சித்தத்தின்படியே நீர் எங்களை நடத்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் சமாதானமும் நம் யாவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா. எல்லாரும் 3 அல்லேலூயா சொல்லுவோம்.